ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். ஃபர்ஸ்ட் மைக் ஆன் பண்ணுங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்ன, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக நோக்கி பார்ப்போம். கர்த்தரோடு பேசும்படியாக இடைவிடும்படியாக. வல்ல பிதாவே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அந்த வேலையிலும் குமாரனாக இயேசு நாமத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஒரு வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த நாளில் எங்களோடு கூட தேவரீர் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனதை கட்ட திறக்கும்படியாக, இந்த வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை கட்ட திறக்கும்படியாக, இந்த இருதயங்கள் இந்த நாளிலே கொழுந்து விட்டு எரியும்படியாக தகப்பனே நீர் பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த அடிமை மரத்து நீர் வெளிப்படும்படியாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மோசையோட முகமாய் பேசுனது போல எங்களோடு பேசும்படியாய் எங்களை உயிர்ப்பிக்கும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் சுவங்கேலும் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 266 எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்களை நாம் மறுபடியும் வாசி கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கடந்த வாரத்திலே அறிந்து நடப்போம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து என்று சொல்லி இங்கே நாம் ஒரு அழைப்பை பெறுகிறோம். அப்போ கடந்த வாரம் அறிந்து நடப்போம் என்று சொல்லி எவைகளை அறிந்து நடப்போம் என்று சொன்னால், அன்பரின் அழைப்பை அறிந்து நடப்போம், அன்பரின் வேதத்தை அறிந்து நடப்போம், அன்பரின் அன்பை அறிந்து நடப்போம், அன்பரின் கிருபையை அறிந்து நடப்போம், அன்பரின் ஆவியினால் நடப்போம், அதற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி கடந்த வாரம் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் விசேஷமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கவனிங்க, கடந்த வாரம் நம்ம பார்த்தத செய்தியுடைய முழு காரியத்தை சொல்ல வேண்டும். ஒரே ஒரு இதில் சொல்லணும்னு சொன்னா, அண்ட சராசரங்களை உண்டாக்கின மகா பெரிய தேவன். அப்போஸ்தலர் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷனுடைய கைகளினால எந்த பணிவிடையும் அவர் என்ன செய்யறதில்லை, எதிர்பார்க்கிறதில்லை. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 17 25 வாசிங்க. 24 25. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று அவருக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை மனுஷனுடைய கைகளினால பணிவிடை கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லு, அவர் எவ்வளவு பெரியவர் என்று காண்பிக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கிறோம். நான் உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறேன். இன்னொரு வேதம் புது மொழிபெயர்ப்பை நினைக்கிறேன் சொல்லுது, நான் உங்களிடத்துல கூகுள் டிரான்ஸ்லேஷன் சொன்னா, நான் உங்களிடத்துல மன்றாடுகிறேன். அண்ட சராசரங்களை உண்டாக்கின மகா பெரிய தேவன் நம்மிடத்துல மன்றாடுகிறார், கெஞ்சுகிறார். நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நட மகளே அப்படின்னு சொல்லி, மகனே மகளே அவர் கெஞ்சுகிறார்.
ஏன்? எதனால? ஏன் அவரு அப்படி? நம்ம கடந்த வாரம் போட்டோம். அதிகாரமா சொல்லணும்னா சொல்லலாம், எச்சரிப்பா சொல்லலாம், எச்சரிப்பா சொல்லலாம், அதிகாரமா சொல்லலாம், கட்டளையா சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவானா நடப்பியா? நட அப்படி கேட்கிறார். ஏன்? எதனால? ஏன் அவ்வளவு பெரிய தேவன் மனுஷனுடைய கைகளை பணிவிடை கொள்கிறதில்லை? சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் தருகிற தேவன், எல்லாருக்கும் சுவாசத்தை ஜீவனை கொடுக்கிறவர், சகலத்தையும் கொடுக்கிறவர். அவர் ஏன் அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய தேவன், ஏன் நம்மகிட்ட கெஞ்சணும்? ஏன்? எதனால நம்ம கிட்ட கெஞ்சணும்? ஏன் மனிதர்களாகி நம்ம கிட்ட அந்த தேவன் கெஞ்சணும்? நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடன்னு ஏன் கெஞ்சணும்? அதுதான் இன்னைக்கு செய்தி. அவர் ஏன் கெஞ்சணும்? ஏன்னா இதெல்லாம் உணர்ந்த பிறகுதான் நம்ம அது நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்ப ஏன் கெஞ்சணும்? எதனால கெஞ்சணும்? இதுவரைக்கும் கவனிங்க, இதுவரைக்கும் நம்முடைய காரியத்துல அவர் நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம இடத்துல அவர் எதையுமே எதிர்பார்க்கல. இதுவரையிலும் நான் சொல்லுகிறது எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பை பத்தி பேசுகிறேன். நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்புக்கு அவர் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நம்முடைய ரட்சிப்பு மீட்புக்கு நாம எதையுமே செய்யல. நம்ம யாரும், நம்ம ஒருவர் ஆகிலும் நம்முடைய மீட்புக்காக, நம்ம ரட்சிப்புக்காக நாம் கிரியை செய்யல. ஒரு கிரியை கூட நாம் ரட்சிப்புக்கு செய்ய முடியாது, செய்யவும் இல்லை. அது முழுக்க முழுக்க கிருபையினால உண்டாயிருக்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு எலியாவோட நாட்கள்ல ஆண்டவர் 7000 பேரை அவருக்கு மீதியா வச்சாரு. அந்த 7000 பேரை அவர் தெரிந்து கொண்டு மீதியாக வச்சார். அவருடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டு 7000 பேரை மீதியா வச்சார். அப்ப அந்த தெரிந்து கொள்ளுதல் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி உண்டான ஒரு காரியம். அதை தெரிந்து கொள்ளுதல், மீதியா இருந்தாங்களே 7000 பேர், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படுகிறார் 7000 பேர், அவங்க மீதியா இருந்தது எப்படின்னா அவருடைய கிருபையினால, முழுக்க முழுக்க அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால அது உண்டாயிருந்தது. அப்போ ஒரு விஷயம் கிருபையினால உண்டாயிருந்தா அது கிரியையினால உண்டாயிருக்காது. அது கிரியையினால உண்டாயிருந்துச்சுன்னா அது கிருபையினால உண்டாயிருக்கவே இருக்காது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. நீங்க இப்ப ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நான் சொன்ன அந்த எலியா நாட்கள் நடந்த விஷயத்தை குறித்து ஆண்டவர் பேசுறத நீங்க ரோமர் 11 5-6 வசனங்களை வாசிங்க. ரோமர் 11 5-6 வசனங்கள். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும். அப்படி போல அப்படின்னா அது முந்தின வசனம் 4 வசனம் வாசிங்க. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். எனக்காக மீதியாக வைத்தேன். எனக்காக நான் வச்சேன். நல்ல வார்த்தையில கவனிங்க. அதான் சொன்னேன், வசனத்தை கண்களால பாருங்க, மனதுல வாசிங்க, காதுல கேளுங்க, வியாக்கியானத்தை இருதயத்தில் உணருங்கன்னு சொன்னது சொல்றாரு. நான் எனக்காக வச்ச அந்த 7000 பேரை அப்படின்னு தெரியுமா? அவர் வைக்கணும்னு தீர்மானிக்கலன்னு வைங்களேன், அந்த 7000 பேர் இருந்திருக்க மாட்டான். 7000 பேர் இருந்திருக்க மாட்டான். நான் வச்ச மீதியா அப்படிங்கிறார். இதனால வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அப்ப அதுவும் கிருபையினால உண்டானதான். 7000 பேர் பங்கு மீதி வச்சாது. எனக்காக நான் வச்சேன், என் கிருபையில அப்படிங்கிறார். அதே மாதிரி எப்பவுமே அவர் கிருபையினால ஒரு பங்கு அவருக்கு நான் வைக்கிறார். அப்பதான் அடுத்த வருஷத்துல ஆவியானவர் என்ன சொல்றார் வாசிங்க. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. புரியுதா? அது முழுக்க முழுக்க கிருபையினால உண்டாயிருந்துன்னு சொன்னா அங்க கிரியைக்கு வேலையே இல்லை. கிருபை இருக்கிறது, கிரியைக்கு வேலையே இல்லை. அப்படி இல்ல, கிரியையினால உண்டாயிருச்சு வாசிங்க. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினால உண்டாயிருந்தா அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படி அல்லன்னா கிரியையானது கிரியை அல்ல. ஏன்னா கிரியை செய்கிறவன் கிரியை செய்யறதுனால ஒன்னு பெற்றுக்கொள்வான் அப்படின்னா அவன் கூலி வாங்குறான்னு அர்த்தம். கிரியை செய்கிறதுக்கு வருகிற கூலி அப்படி ஆயிடும். அவன் கண்டிப்பா டிசர்வ், நான் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு வேணும், எனக்கு கொடுக்கணும், அப்படி ஆயிடும். சரியா? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அப்போ அது முழுக்க முழுக்க அது கிருபையினாலே உண்டானது. அல்லேலூயா. ரோமர் 4 ஸ்கிரீன்ல போடுமா. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படுமானால் அது என்னன்னு எண்ணப்படுமா?
கடன் அவர் கண்டிப்பா கொடுத்தாகணும்னு ஆயிடும். புரியுதா? நான் வேலை செஞ்சேன் எனக்கு கூலி வேணும் அப்படி ஆயிடும். நான் செஞ்ச கிரியைக்கு எனக்கு கிருபை வேணும், கிருபை தான் கூலி அப்படின்னா அந்த கிருபை வந்து கடன் ஆயிடும். அவன் கண்டிப்பா அவனுக்கு அவர் கொடுத்தாகணும் அப்படி அப்படி இல்லை. அப்போ நம்ம விலையேற பெற்ற நம்ம ஒரு செய்தி கேட்டிருக்கோம், பெரிதான ரட்சிப்பு. கரங்குத்தல சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எதனால் உண்டானது அப்படின்னா முழுக்க 100% அது கிருபையினால் உண்டானது, அவருடைய கிருபையினால் உண்டானது. அல்லேலூயா. நம்ம பெற்றிருக்க விலையேற பெற்ற ரட்சிப்புல நம்மளுடைய ஒரு கிரியையும் அங்க இல்லை. நான் வேகமா வசனங்களை காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்களை பார்க்கணும். ஏன் இந்த வசனங்கள் நிறைய பார்க்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய சரியா ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள். நல்ல சொல்லுவோமா, சின்ன பிள்ளை நம்புற மாதிரி நம்பணும். 100% சின்ன பிள்ளை நம்புற மாதிரி இந்த பைபிள் அப்படி ஏத்துக்கணும். புரியுதுங்களா? சின்ன பிள்ளை எது சொன்னாலும் நம்பும். ஏன் மழை வருது அப்படின்னா கடவுள் குளிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்படியான்னு கேட்டு அதை நம்பும். சரியா? கொஞ்ச நேரத்தில் யோசிக்கும், சோப்பு நோர வரமாட்டுதே அப்படின்னு. சரியா? சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே எடுத்துக்கும். சரியா? ஏன் இப்படிதான் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று சொன்னோம்னா அது அப்படிதான் போல இருக்குன்னு நினச்சிக்கும். சரியா? நம்ம நல்ல பகுத்தறிவு உள்ளவர்கள். நம்ம வேத வசனங்கள் பார்க்குற வசனங்களை அப்படியே முழு இருதயத்தோடு அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆவியார் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய அந்த விலையேறப்பு ரட்சிப்பினுடைய காரியத்தினுடைய வசனங்களை காமிக்க நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு நாம் ஒன்றுமே செய்யலை. முதல்ல அது தேவன் செய்த காரியம் என்ன? தேவன் செஞ்ச காரியம் என்ன? 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வேகமாக வசனங்களை ஸ்கிரீன்ல போடுங்கப்பா. 1 பேதுரு 1 அதிகாரம் 2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, வார்த்தை கவனிங்க, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இதுல ஏதாவது நம்முடைய காரியம் இருக்க பாருங்க. நம்மள பரதேசின்னு சொல்றதோட தான் ஏதாவது நம்ம காரியம் இருக்கு. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. அப்ப என்னது? பிதாவாகிய தேவன் அவருடைய முன் அறிவின்படி, உலகம் தோன்றதுக்கு முன்னமே நான் இருப்பேன் இந்த வருஷங்கள்ல பூமியில அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வச்சுதான் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுவார் இஸ்ரேல் மக்களை. சரியா? இஸ்ரேல் மக்களை வச்சு சேலஞ்ச் பண்ணுவார் ஆண்டவர். அவங்ககிட்ட சொல்லுவார், என்னன்னு, நீ உன் விக்கிரகத்தெல்லாம் எடுத்துடுமா, விக்கிரகத்தெல்லாம் கொண்டாந்து என் முன்னாடி வை, எந்த விக்கிரகம் பேசட்டும், சொல்லட்டும், இனி நடக்க போற காரியத்தை சொல்லட்டும், பார்ப்போம், பேச சொல்லு, அப்ப நான் தேவர்கள் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்வார். நான் சொல்லுவேன் அப்படி. ஏசாயா 42 21 22 நினைக்கிறேன் பாருங்க. நான் சொல்லுவேன்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா யார் என்னை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது. பின்னாடி நடக்க போறத முன்னாடி என்ன செய்ய முடியாது, என்னை தவிர யாரும் சொல்ல முடியாது. 22 பார், அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறதை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகள் முந்தி சம்பவிகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதேவைகள் மேல் வைக்கும்படிக்கு பிந்தி சம்பவிகளை நாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். அடுத்த வசனம் பாருங்க 23. பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவிங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். சொல்ல பார்ப்போம் அப்படின்றார். சொல்ல பார்ப்போம் எதையாவது அப்படிங்கிறார். ஏசாயா 43 அடுத்த அதிகாரத்துக்கு வந்தீங்க. அங்க 9ஆம் வசனம் பாருங்க. சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிக்கல நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களை விளங்கட்டும். முந்தி சம்பவிக்கல யாரா சொல்ல முடியும் அப்படின்றார். இனி பிந்தி தகர் யார் சொல்ல முடியும்? இனி நடக்க போறதை யார் சொல்ல முடியும்? யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப சொல்றாரு அந்த 11 வருஷம் 12 வருஷத்தை சொல்றாரு இல்லையா, நானே அறிவித்து, 12 வருஷம் பாருங்க, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், இப்படி உங்களுக்கு செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. அல்லேலூயா. நான் தான் அறிவிச்சேன், முன்கூட்டியே சொல்றேன், சொல்லி செய்றேங்கிறார். அல்லேலூயா. இது மாதிரி யாருமே சொல்ல முடியாது. கவனிங்க. அப்போ அவருடைய முன் அறிவின்படியே, சரியா, முன் அறிவின்படியே, உலகம் தோன்றதுக்கு முன்னே தேவனுடைய ஃபோர்நாலேஜ், அவருடைய முன் அறிவின்படியே அவர் என்ன பண்ணாராம், நம்மளை எல்லாம் என்ன செஞ்சுட்டா தெரியுமா? முன் அறிவின்படியே. சரியா? திடீர்னு இன்னைக்கு நம்மள இந்த வருஷம் நம்மளை பார்த்து நம்மளை ரட்சிக்கணும்னு இல்லை,
ஒரு அனாதி தீர்மானம். அனாதி என்ன புரியுது? அனாதி தீர்மானம். உலகம் தோன்றதுக்கு முன்னே நம்மளை எல்லாம் அவர் அறிவார். நல்ல கர்மத்தில் சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ நம்மளை எல்லாம் முன் அறிந்து, அவருடைய முன் அறிவின்படியே நம்மை முன் அறிந்து. வாசிங்க இப்போ ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை அப்படிங்கிற வார்த்தையில நீங்கள் நான் இருக்கோம். அல்லேலூயா. எவர்களை அப்படிங்கிற வார்த்தையில நீங்கள் நான் இருக்கோம். எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்னே குறிச்சிட்டார். கரங்குதலை சொல்லுவோமா? நல்லா உச்சாமலேரியா சொல்லுங்க. நீங்க எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்க? இப்பதான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். இப்போதான், சரியா? போன வருஷம் தான். இப்போ போச்சே, இப்போதான். ஆனா அவர் எப்பவுமே உங்களை மனதிலே ரட்சித்தார் தெரியுமா? அவர் முன் அறிந்து எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னமே நம்ம எல்லாம் அவர் முன் அறிந்து இன்னார்னு நம்மளை முன் குறிச்சிட்டு, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். எவர்களை முன் குறித்தாரோ அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஸ்கிரீன்ல வசனம் வரல, இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மை அவர் ஒப்புரவாக்கினார். அந்த காரியத்தை கவனிங்க. நாம் ஒப்புரவானோம், நம்மளே போய் பண்ணோம், அப்படி இல்ல. அவர் நம்மை ஒப்புரவாக்கினார். அவர் பிரியம் கொண்டார். உலகம் தோன்றதுக்கு முன்னே முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்கள் ஆக்கினார். எல்லாம் அவர் செஞ்சார். அவர் அவருடைய குமாரன் சிந்தின இரத்தத்தாலே நம்மை அவரோடு கூட, விரோதிகள், சத்துருக்கள், நீசர்களும், பாவிகளும், துரோகிகளுமா இருந்த நம்மை அவரோடு கூட அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். அல்லேலூயா. ஏதாவது நாம செஞ்சோமா? இவ்வளவு கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. ஏதாவது நாம செஞ்சோமா? ஏதாவது நாம பண்ணோமா? ஏதாவது நம்ம செஞ்சு இல்லை. எதுவுமே நம்ம செய்யல, இல்லையா? எதுவும் நம்ம செய்யல, எல்லாம் அவரே செய்தார். இப்போ பிரியம் கொண்டார், நம்மளை ஒப்புரவாக்கி கொள்ள பிரியம் கொண்டார். அவருடைய குமாரனுடைய ரத்தத்தால ஒப்புரவாக்கி கொள்ள பிரியம் கொண்டார். கவனி, குமாரன் ரத்தத்தால் ஒப்புரவாக்கி கொள்ள பிரியம் கொண்டார். அதுக்கு என்ன பண்றாரு? தன்னை குமாரனை என்ன பண்றாரு? வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கு. அப்ப அவர் அனுப்பினார் குமாரனை. கரங்கொதலை சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் அனுப்பினார் குமாரனை. அவர் அனுப்பினார். நல்லா பாருங்க. அவர் முன்னறிந்தார், அவர் முன்குறித்தார், அவர் அழைத்தார், அவர் ரட்சித்தார், நீதிமான்களாக்கினார். அது எப்படி? தன் குமாரன் ரத்தத்தாலே அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ள அவர் பிரியம் கொண்டார். அவரே நம்மளை ஒப்புரவாக்கி கொண்டார். ஒப்புரவாக்கிறதுக்காக தன் குமாரனை கிருபாதார பலியாக நாம கேட்கல தேவனிடத்துல, தேவனே உங்களுடைய குமாரனை எங்களுக்காக அனுப்புவோம், பலியாய் கொடுக்கணும் நாம கேட்கல. அவரே தன்னுடைய குமாரனை பலியாக, கிருபாதார பலியாக தன் குமாரனை அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறார். ஏன்? எதுக்காக? எதுக்காக நமக்கு அதை செய்யணும்? அவரு ஏன்? எல்லாம் அவரே தான் செய்யறாரு. நம்ம ஏதாவது பண்றோமா பாருங்க. இதெல்லாம் ரட்சிப்பு குறித்த வசனங்கள் தான். கிருபாதார பலியாக அவர் அனுப்புனால அன்புண்டாயிருக்கிறார். அவர் தான் செய்றார். அவர் தன் குமாரனை அனுப்பினார். யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவர் தந்தரளி. நாம கேட்கல. நாம கேட்டு அவர் நான் தரமாட்டேன் அப்படி சொல்லல, அப்படிலாம் இல்லை. அவரே தன் குமாரனை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் செய்தார். அவரே செய்தார். நம்முடைய காரியம் இதில் எதுவுமே இல்லை. ரோமர் 8:32 சொல்லுது,
அவர் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல், போடுங்க ஸ்கிரீன்ல, தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக என்ன செய்திருக்காரு? ஒப்பு கொடுத்திருக்கு. அவரோடு மற்ற எல்லாவற்றை அல்லாது இருப்பது எப்படி? எதை பார்க்கலையும் அவரு? ரோமர் 8:32 அவர் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவரையே ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தார் தன் குமாரன். அவர் பார்க்கல, கவனிக்க, அவர் பார்க்கல, அவர் சொந்த குமாரன்னு பார்க்காம நம்ம எல்லாருக்காக தன் குமாரனை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? எதனால? 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 ஏன் நம்மளை ரட்சிக்கணும்? ஏன் நம்மளை ரட்சிக்கணும்? இப்போ நான் எதனாலும் கேட்கும்போது இங்கே ஒரு சிஸ்டர் அழகாக பதில் சொல்கிறாங்க, நம்ம நீதிமான்கள் ஆக்குறதுக்காக அப்படின்னு. கரெக்டு தான். இப்போ அந்த கேள்விக்கு வந்துட்டேன், எதுக்கு நம்மளை நீதிமான்கள் ஆக்கணும்? ஏன் நம்மளை எதுக்காக? 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 நம்ம மேல ஏன் அவர் அன்பு வைக்கணும்? ஏன் நம்ம மேல அவர் கிருபை வைக்கணும்? ஏன் நம்ம மேல அவர் இரக்கம் வைக்கணும்? ஏன் அவர் நம்ம மேல தயவா இருக்கணும்? ஏன் ஏன் ஏன்? இந்த கேள்விக்கு விட நமக்கு தெரியணும். தெரிஞ்சா நம்ம இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். கண்டிப்பா இருக்க மாட்டோம். அந்த கேள்விக்கு விட தெரியணும். அதான் இந்த செய்தி ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். செய்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். எல்லா செய்தி தேவ செய்தி முக்கியம்தான். சரியா? அப்போ ஏன் இவ்வளவும் தேவன் ஏன் நமக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? ஏன் அவர் அன்புனால செய்யணும்? ஏன் செய்யணும்? இப்போ அவரு பிதாவாகிய தேவனுடைய காரியம் என்ன? குமாரனாகிய தேவன், குமாரனாகிய தேவனுடைய காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, அன்றியும் தேவ பக்திக்கு ஒரு ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அல்லேலூயா? நமக்காக அவர் என்னவா வந்தாருங்க? ஆவியாகிய தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். குமாரனாகிய தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டார் நமக்காக மாம்சத்தில். அவர் மாம்சத்தில் அவர் நமக்காக வெளிப்பட்டார்னு சொன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. என்ன சொல்லிருக்கோம்? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக, சமமா இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக இல்லாமல், அடுத்த வசனம் போடுங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. நம்ம போய் யாரையும் அவர் வெறுமையாக்க சொல்ல, யாரையும் அவரே, அந்த வார்த்தைகளை கவனிங்க ஸ்கிரீன்ல. தம்மை தாமே, அவர் தம்மை தாமே வாலண்டியரா அவரே அவரை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கணும், சொல்லல. அவர் அவரையே தாழ்த்துறாருங்க. ஐயா கடிங்க, நீங்க புரிஞ்சலாம் வசனம். தேவ தூதரெல்லாம் முன்னாடி நின்று, கோடானு கோடி தூதர்கள் நின்று பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அவர் சிங்காசனத்தில் எழும்பி, அவர் தேவ தூதர்கள் சற்று சிறியவராக, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவ தூதர்களும் சற்று சிறியவராக கீழே போறாரு. தேவ தூதர் பார்க்கிறாங்க, அவர் கீழே போறாரு. கீழே மனுஷனா அடிமை ரூபம் எடுக்கிறார். அடிமை ரூபம் எடுக்கிறார். மனுஷ சாயலாகிறாரு. சிலுவையில போய் மறிக்கணும். அவர் என்ன பண்றாரு? தன்னைத்தானே தாழ்த்துறார். ஒரு கொலகாரன் சாகிற மாதிரி போய் சிலுவையில சாகுறாரு, தன்னைத்தானே தாழ்த்துறார். நம்ம யாரும் கேட்கல. அவர் இதை செய்தார். எதுக்கு? நாம சபையில வந்து தூங்குறதுக்கு இல்ல. பக்கத்துல பாருங்க, நான் சொல்லும்போது அப்படி சொல்லும்போது டக்கு பக்கத்துல கண்ணை பார்க்கணும். தூங்குறியா? உனக்கு மனசாட்சி இல்லையா? வாரம் வந்து தூங்குவியா? நான் என்ன சொல்றேன், இப்போ மேலே போயிடணும்னு சொன்னா மேலே போய் எல்லாரும் தூங்குறதுக்காக இல்லை. பாஸ்டர் அலோவ் பண்ற மேலே தூங்குறேன் இல்லை. கண்ணுக்கு தூங்கும்போது கஷ்டமாகுது எனக்கு. சரியா? அதுக்கு என்ன பண்றது? போராடி இருந்தால் ஒரு மேலே செகண்ட் ஃப்ளோர்ல போய், அப்போ நான் இப்போ மேலே இருக்கவங்களாம் தூங்குங்கன்னு சொல்ல, கண்ணு முன்னாடி எனக்கு கஷ்டமா இருக்குதான் சொல்ல வரேன். வாரம் பார்க்கக்கூடாது. நான் அந்த மாதிரி நான் இங்கே சாக்கு பீஸ் எடுத்து விட முடியும் சர்ன்னு. செய்தி எவ்வளோ முக்கியம். ரோடு கிராஸ் பண்ணுறது கேட்குற மாதிரி கேளுங்க. ரோடு கிராஸ் பண்ணணும், தூங்கி எனக்கு ரோடு கிராஸ் பண்ணுவேன், உசுறு போயிடும் உனக்கு இல்லை, உசுறு போயிடும். அது ஆமாம். அப்போ ரொம்ப நைட் ஒர்க் பண்ணியிருந்தா கூட ரொம்ப அலர்ட்டாக தான் ரோடு கிராஸ் பண்ணுவோம். நைட் ஷிஃப்ட் பாஸ்டர், அதனால் ரோடை நான் அசால்ட்டாக கிராஸ் பண்ணுவேன் சொல்லுவோம். இல்லை, செய்தி அதை விட முக்கியம். செய்தி ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற காரியங்களை பார்க்க, தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தி
ஏன் ஏன் இயேசு இதை செய்யணும்? நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட, நமக்காக அவர் தன்னைத்தானே தாழ்த்துற. கலாத்தியர் 1:4 வாசிங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம போய் கேட்கல இயேசுகிட்ட, நம்ம போய் இயேசுகிட்ட கேட்கல, ஏசையா எங்களுக்காக நீ சிலுவையில மரிக்கலன்னா நாங்க பரலோகம் வர முடியாது ஏசையா, நீ எங்களுக்காக ரத்தம் சிந்தனா நாங்க பிதாவோட ஒப்புரவாக முடியாது ஏசையா, ஏசையா தயவு செய்து வந்து எங்களுக்காக பலியாவுங்க. நம்ம யாரும் கேட்கல. நம்ம ஜெபம் பண்ணி அவர் வரலையா? நம்ம ஜெபம் பண்ணி அவர் பலியாக வரல, அவர் டிசைட் பண்ணி வந்தாரு. யாரும் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதிலா அவர் வந்து சிலுவையில மரிக்கிறது வரல. யாரும் அப்படி கேட்க முடியாது. we don't deserve, நமக்கு அது தகுதியும் கிடையாது. அவரே வந்தாரு. இந்த வார்த்தைக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் கொடுத்தார். அவரே இந்தா என்ன கொண்டு போய் சிலுவையில் அறைங்க, முடிங்க போங்க. யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடுங்க? நசரேயனா இயேசு. அவர் இங்க இல்லைன்னு சொல்ல, நான் தான். கமான், அரெஸ்ட், கைது பண்ணு, கொண்டு போ, அடி சிலுவையில். அவர் கொடுத்தார். அவரே அவர் யோவான் சுவிசேஷம் வாசித்து பாருங்க. மறையணும்னு கெத்செமனி தோட்டத்தில் மறைஞ்சிருப்பாரு. யோவான் சுவிசேஷம் எத்தனை இடத்துல மறைந்தான்னு போட்டுருக்கு பாருங்க. கள்ள தூக்குவானுங்க, மறைஞ்சிருவாரு. அவரால் முடியும், அவரால் முடியும். அவர் மறையல, தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அவர் கொடுத்தார் தானே. அப்படிதான் வசனம் காமிக்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:14 வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே, எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய இரத்தம். பழுதற்ற பலியாக தன்னையே அவர் ஒப்பு, தம்மை தாமே, தம்மை தாமே, தம்மை தாமே, தம்மை தாமே, தம்மை தாமே. அவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்ம யாரும் கேட்கல. தம்மை தாமே. எபேசியர் 5:27 வாசிங்க. எபேசியர் 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அந்த சபைக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம யாரும் கேட்கல. ஆண்டவரே நாங்கள் மனவாட்டி சபையா உங்க பக்கத்தில் நிற்கணும், அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தா தான் நாங்கள் நிற்க முடியும் ஆண்டவரே, உங்களை ஒப்பு கொடுத்து எங்களை கழுவுங்க ஆண்டவரே. நம்ம யாரும் சொல்லல, நம்ம யாரும் கழுவல. அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே சொல்றார் யோவான் 10:18. என்ன சொன்னாரு? யோவான் 10:18 வாசிங்க. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை ஜீவனை பத்தி பேச, ஒருவனும் ஜீவன் எடுக்க முடியாது, எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என்ன நானே கொடுக்கிறேன், என்னை நானே கொடுக்கிறேன். மத்திய 20:28 பாருங்க. அநேகருடைய மீட்பு பொருளுக்காக ரான்சம். மீட்கும் பொருள்னா புரியுதா? மீட்கும் பொருள்னா சேட்டு கடையில் நகையை வச்சுட்டானா அந்த நகைக்கு என்ன செய்யணும்? மீட்கிறதுக்கு போய் பணம் கொடுக்கணும். வட்டி மூலமாக சேர்த்து பணம் கொடுத்து தான் மீட்க முடியும். மீட்கிறதுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து தான் மீட்க முடியும். நம்மளையெல்லாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நரகத்தின் ஆக்கிலிருந்தும் மீட்பதற்காக இயேசு தன்னை ஒப்புக்கொடு மீட்கும் பொருளா. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்போ நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த மீட்பின் காரியம் என்ன? தேவகுமாரனுடைய ஜீவன் கொடுக்க வந்தார். நான் தான் கொடுக்குறேங்க.
ஒருவன் அதை என்கிட்ட எடுக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நான் கொடுக்குறேன், நானே கொடுப்பேன், நானே எடுப்பேன், நான் கொடுக்குறேன் என்றார். 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே 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 அவர் தாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேலே சுமந்தார். அவர் தாமே, அவர் தாமே. அந்த தாமே புரியுதா? தாமே. நம்ம யாரும் கேட்கல, ஆண்டவரே நீங்க மட்டும் எங்களுக்காக மறிச்சு, நீங்க எங்க பாவக்காக மறிச்சு நீங்க பிழைச்சிருங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பிடுறேன்பா அதுக்கப்புறம் அப்படி நம்ம யாரும் சொல்ல கேட்கல. ஒரு சான்ஸ் ஆண்டவரே, எங்க பாவத்தெல்லாம் சுமந்துருங்களா ஆண்டவரே, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைச்சிடுறேன் ஆண்டவரே. நம்ம யாரும் கேட்கல, நம்ம யாரும் கேட்கல. நான் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே அவர் தாமே அவரே 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 நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். அவர் தாமே. அப்போ வசனங்கள்லாம் என்ன காமிக்குது? அவர் தான் செஞ்சார், அவர் செஞ்சார். வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லுங்க? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, வெளிப்படுத்தல் 1:6, அவர் நம்மிடத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குமாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவர் அவருடைய இரத்தத்தினாலே நம் மீது அன்பு கூர்ந்து, அவருடைய இரத்தத்தினாலே நம்ம பாவங்களற முற்றிலுமா கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி, பரிசுத்தமான தேவனோடு கூட போய் நம்மை ஒப்புரவாக்கி, அந்த தேவனுக்கு முன்பாக கயவர்களும் கள்ளர்களும் துரோகிகளும் பாவிகளும் நீசர்களும் வஞ்சகர்களுமாகி விரோதிகளுமாய் இருந்த நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார். இந்த அல்லேலூயாவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொன்ன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. உணர்ந்து சொல்லணுங்க. எப்படி நான் கேட்டு சொல்லக்கூடாது. எப்படி இருந்தேன் அந்த வசனம்லாம் பாருங்க, கேள்வி கேட்கணும். ஏன், எதுக்காக, எதனால அவர் செய்யணும், எதனால? இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும். எபேசு 1:13-14 வாசிங்க. எபேசு 1:13-14 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போடப்பட்டீர்கள். விசுவாசியானது எப்படி வசனத்தை கேட்க? அப்ப வசனத்தை கேட்கும் போது வசனத்தை கேட்கிற எல்லாரும் விசுவாசி ஆகிறது இல்லை. இப்ப நம்ம எப்படி ஆனோம், எப்படி போனோம்? அந்த 1 Corinthians 12 அதிகாரம் 1 Corinthians 12 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2:3. நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், இப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியில் அல்லாம இயேசுவை என்னன்னு சொல்ல முடியாது, அவரை கர்த்தரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை வசனத்தை சத்திய வசனத்தை கேட்க வைக்கிற மாத்திரம் நம்மளை விசுவாசிக்க வைக்கிறாரு. நமக்குள்ள கிரியை செய்கிறார் ஆவியான உள்ள வந்து. அப்போ வந்தவர் தான், ரட்சிக்கப்படும் போது உள்ள வந்தவர் தான், இன்னும் உள்ளதான் இருக்கிறார். நல்ல அலையிலே சொல்லுங்க. பழைய ஏற்பாடு மாதிரி போயிட்டு வர்றவர் இல்லை, அல்லது பழைய ஏற்பாடு மாதிரி விசேஷ ஆட்கள் மேலே மட்டும் வர்றவர் இல்லை. இது புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படி அறிக்கை செய்து மட்டும் இல்லை, அந்த அதே அதிகாரத்தில் 13 வசனம் வாசிங்க. 13 வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்க எல்லாரும் கரமத்திலே சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் ஒரே ஆவியினாலே நம்ம சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டு, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, எல்லாம் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. ஒரே ஆவியானவர் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஒரே ஆவியானவர் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்தார். அல்லேலூயா. இப்பயும் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8 வாசிக்கிறோம். ரோமர் 8:13. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர். அல்லேலூயா. அப்போ யோவான் 16:14 வாசிங்க. எதுல நடத்துறார் நம்மள? எதுல நடத்துறார் ஆவியானவர்? யோவான் 14:16.
நான் சரி, பிதாவை யோவான் வேண்டிக் கொள்வேன். இல்ல யோவான் 16:13 வாசிங்க முதல்ல. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது ஆ, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். கரங்கோத்திலே சொல்லுவோமா? எவர்கள் தேவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ இதில் நடத்துவாரு. சத்திய சத்திய ஆவியான இதில் நடத்துறாரு. சத்திய சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். சரியா? அவரை விட்டுட்டு போறவர் இல்லை, போயிட்டு வர்றவர் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை பொய் இல்லை. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ வாசிங்க, யோவான் 14:16 வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், ஆ, அப்பொழுது என்றென்றைக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. நான் சொன்ன குழந்தை நம்புற மாதிரி நம்புங்க, விசுவாசி. என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படி. அல்லேலூயா. அதான் இதெல்லாம் ஆவியானவர் செய்கிறார். நமக்குள்ள வாசம் பண்றார் ஆவியானவர். சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஏன்? எதுக்காக ஆவியானவர் இதை செய்யணும்? ஏன் செய்யணும்? இப்போ பார்த்து ஏதாவது விஷயத்தில் நம்மளை பற்றி எதாவது வந்துச்சா? ஹலோ, நம்மளை பற்றி ஏதாவது ரட்சிப்புன்னு இவ்வளோ விஷயம் பார்க்குறோமே, நம்மளை பற்றி ஏதாவது வந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ரட்சிப்புக்குன்னு காரியத்தில் நம்மளை பற்றி ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ நம்முடைய பாட்டில் ரட்சிப்பில் நம்முடைய பாட்டை இல்லை அப்படிங்கிறதுக்கும் வசனம் காமிக்கிறோம். சும்மா சொல்கிறது இல்லை, அதுக்கும் வசனங்கள். நம்முடைய பாட்டு ஒன்றுமே இல்லை. வாசிங்க எபேசியர் 2:8-9 வசனம் வாசிங்க. எபேசியர் 2:8-9 வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய பிச்சை, ஈவு, கிஃப்ட். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது எதால உண்டாகல? சொல்லுங்க, எதால உண்டாகல? பக்கத்தில் பாருங்க, கண்ணெல்லாம் மூடிக்கலாம் பாருங்க. எதால உண்டாகல? கிரியினால உண்டாகல. கிரியினால உண்டாகலாம். எதனால தான் உண்டாயிருக்குது? கிருபையினால் உண்டாயிருக்கு. கிருபையினால் உண்டாயிருந்தா எதனால உண்டாயிருக்காது? தெளிவா இருக்கீங்க, சரியா? நம்ம கிரியையில் எதுவுமே இல்லை. நான் நிறைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட பாஸ்டர் நான் நிறைய நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர். நிறைய நல்லலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ பேருக்கு என்கிட்ட கேட்டப்போ உதவி பண்ணியிருக்கிறேன். அனாதை பிள்ளைங்களுக்கு சோறு போட்டிருக்கிறேன். எவ்வளோ பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கிறேன். முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். எவ்வளோ நான் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர். தீத்து 3:5 வாசி. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நீ செஞ்சதான் இல்லைன்னு சொல்ல. அவர் சொல்றாரு, நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி. அந்த வார்த்தை முக்கியம். அவருடைய தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவியினால ரட்சிக்கப்பட பரிசுத்த ஆவியில புதிதாக்குனாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. நீ செஞ்ச எதையும் பரலோகம் கணக்கில் எடுக்கல. அதை பார்த்துட்டு உன்னை அவர் ரட்சிக்கல. அவதான் உலகம் தோன்றதுக்கு முன்னறிஞ்சு உன்னை முன் குறிச்சிட்டாரு. கரங்குதிலே சொல்லுவோமா? உச்சமலையிலே சொல்லுவான். நல்வினை தீவினை செய்வதற்கு முன்னாடி முடிச்சிட்டாரு. அப்ப நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல. நம்மள ஒரு ஆளே ஆகிலாம் அவர் என்ன பண்ணல, இப்ப சமீபமா பார்த்து ரட்சிக்கல. இவன் நல்லா பண்ணிட்டு இருக்கானே, இவனை நான் முன்குறிக்காம போயிட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே, ஓகே நோ ப்ராப்ளம், இப்போ நான் ரட்சிக்கிறேன். அப்படி ஒரு யாரையும் ரட்சிக்கல. அல்லேலூயா. அப்படி யாரையும் என்ன செய்யல, ரட்சிக்கல. நான் முன்குறிக்காம மிஸ் பண்ணிட்டேனே, இப்போ நான் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் நான் இப்போ ரட்சித்துறேன். அப்படி இல்லை, சரியா? நம்முடைய எதுவுமே இல்லை. 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். தெளிவா இருக்கா பைபிள்ல? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானம், தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா. நம்முடைய கிரியையினால அவர் நம்மை ரட்சிக்கல. அப்போ நம்முடைய ரட்சிப்புல நம்ம பாட்டு எதுவுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆள் யாருன்னா
அப்போஸ்தலனாகிய பவுல். கவனிங்க. அவர் நல்லா புரிஞ்சு அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவ தமஸ்கு போகிற வழியில இயேசு அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கும் தெரியாது. நான் ஏற்கனவே செய்திகளை சொல்லிக்கிறதால சொல்றேன். இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் அவருக்கும் தெரியாது. அவரும் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? நம்மள மாதிரி தான். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டு மாதிரி வச்சுக்கிடுங்க. இந்த பக்கம் வரவு, இந்த பக்கம் செலவு, இந்த பக்கம் கிரெடிட், இந்த பக்கம் டெபிட். இந்த பக்கம் வரவு சைடில் அவரு பரலோகம் போய் சேர்றதுக்கு நான் போயிடுவேன், நான் கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்னு ஒரு 8 விஷயத்தை எழுதி வச்சிருந்தார். இயேசு அவரை சந்திக்கும் வரையிலும் ஒரு 8 விஷயத்தை இந்த பக்கம் வரவு சைடில் கிரெடிட் சைடில் எழுதி வைக்கிறார். சரியா? 8 விஷயம். இதனால இந்த 8 விஷயத்தினால நான் போயிடுவேன் அப்படிதான் இருந்தார். எந்த 8 விஷயம்? பிலிப்பியர் 3 அதிகாரம். பிலிப்பியர் 3 அதிகாரத்து வாங்க. என்ன இந்த 8 விஷயம் பார்த்துருவோம். என்ன எழுதி வச்சிருந்தார் இயேசு அவரை சந்திக்கிற வரையிலும்? 5ஆம் வசனம் வாசிங்க. இல்ல முதல் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஃபர்ஸ்ட் மாம்சத்து மேல நம்பிக்கை வச்சிருந்தார். முதல் காரியம். இரண்டாவது வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இரண்டாவது என்னது? 8ஆம் நாள்ல விருத்த சேதனம். இஸ்ரவேல் வம்சத்தான். மாம்சம் நம்பிக்கை வச்சிருக்காரு. 1 2 நான் வந்து விருத்த சேதனம் அடைஞ்சிட்டேன், கண்டிப்பா எங்க போயிடுவேன்? பரலோகம் போயிடுவேன் என்றார். அடுத்து யாரு? நான் இஸ்ரவேல் வம்சத்தான். 3 அப்புறம் பென்யமீன் 4 பென்யமீன் கோத்திரத்தான். அப்புறம் எபிரேயரில் பிறந்த எபிரேயர் நியாயப்பிரமாணத்தோடு பரிசேயர் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் 7 நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் 8 எழுது அப்படின்னு 8 வச்சிருக்கார். 8 வச்சிருந்தார். இந்த 8னால நான் எங்க போயிடுவேன்? கண்டிப்பா பரலோகம் போயிடுவேன், மோட்சம் போயிடுவேன் அப்படின்னு அவரை மோசம் போக்கிட்டு இருந்தார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கும் வரையிலும், இயேசு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது நம்ம சுய நீதினால என்ன செய்ய முடியாது, இந்த 8 காரியங்கள்னால பரலோகம் போக முடியாது. அப்போ இந்த 8 காரியத்தினால போக முடியாது. எதனால போக முடியும் அப்படின்னா, ரோமர் 3:22 சொல்லுது, விசுவாசிக்கிற எவர் மேலும் அது பலிக்கும். என்ன வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் உண்டாகும் தேவ நீதி. கரங்கள் தெல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றும், அது பாருங்க விசுவாசம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் பலிக்கும் தேவ நீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. தேவ நீதி எப்படி கிடைக்கும்? கிரியினால இல்லை. எதனால கிடைக்கும்? விசுவாசத்தினால. இங்க வந்துருங்க பிலிப்பியர் 3க்கு. அதனால இந்த 8 விஷயத்தை என்ன பண்ணார் தெரியுமா? அது வரைக்கும் ரொம்ப ப்ரெஷியஸா, ரொம்ப விலையேறப்பட்டார் நினைச்சிருந்தார். அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டார். இது 8னால நம்ம என்ன பண்ண முடியாது, சொர்க்கம் போக முடியாது. இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த 8ம் நான் எப்போ இயேசுனை சந்திச்சாரோ அப்போ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தான் நான் தேவநீதி அடைய முடியும், அப்பதான் நான் பரலோகம் போக முடியும்னு தெரிஞ்சுட்டேன். என் சுயநீதி 8 காரியங்களும் எப்படிப்பட்டதுன்னா, இதெல்லாம் குப்பை. அங்கேயே சொல்லுவார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுவாரு, 8ஆம் வசனத்துல பேசுவாரு. 11ஆம் வசனம் வாசிங்க. 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தமிழ் பைபிள்ல குப்பைன்னு போட்டிருக்கு. அவர் ஒரிஜினலா பேசுறேன் தெரியுமா? அவைகளை நான் மலமாக எண்ணுகிறேன், கழிவாக எண்ணுகிறேன், சாணியாக எண்ணுகிறேன் அப்படி பேசுறாரு. மனிதனுடைய மலமா என்றேன் அப்படிங்கிறார். எதை இந்நாள் வரைக்கும் எதை அவரு ரொம்ப இதுவா நினைச்சிருந்தாரோ அதெல்லாம் தூக்கி அப்படி போட்டார். அந்த பக்கம் செலவு சைடில் போட்டார். வரவுல இருந்ததெல்லாம் இப்போ செலவுக்கு போயிடுச்சு, கிரெடிட் இருந்ததெல்லாம் இப்போ டெபிட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் எழுதுறாரு பவுல். நான் பவுல் நிருபங்கள் இருந்து மட்டுமே காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் நிருபங்கள், அவருடைய நிருபங்களில் இந்த பக்கம் வர 8 காரியத்தை அவர் சொல்றதை பார்க்க முடியும். இந்த பக்கம் வர 8 காரியம் என்னது அப்படின்னா, முதல்ல இம்ப்யூட்டேஷன் அப்படின்னா தேவனுடைய நீதி நம் கணக்கில் வைக்கப்படுது. அதாவது இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி உண்டான நீதி. அவர் ஒரு பாவமும் செய்யல. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அந்த 33 வருஷம் பாவம் செய்யாம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின அந்த நீதியை எடுத்து அவர் நமக்கு தந்து நம்முடைய பாவத்தை அவர் வாங்கி கொண்டார். அந்த நீதி நம்ம கணக்கில் வைக்கப்படுகிறது. இயேசுவின் நீதி நம்ம கணக்கில் வைக்கப்படுதல், இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான், கணக்கில் வைக்கப்படுதல். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக நாம் என்ன ஆகும்படிக்கு? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி. அல்லேலூயா. நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. பாவம் அறியாதவரை நமக்காக செய்தார், பாவமாக்கினார்.
புழுக்கமாக இருந்ததுன்னா ஜன்னல்லாம் திறந்து விட்டுருக்கேன், ஃபேன் ஓடுறதுனால ஜன்னல்லாம் திறந்து விட்டு நாம் அவருக்குள்ள நீதியாகும்படி. அப்போ இம்ப்யூட்டேஷன். அடுத்து என்னது? சப்ஸ்டிடியூஷன். நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். நாம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதிலே தான் வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:15 வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் ஆ. இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் ஆ. தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி ஆ. அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் அவர் என்று எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நம்ம எல்லாருக்காக மரித்தார். அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். அந்த இடத்துல மரிக்க வேண்டியது யாரு? நாம. கவனிக்க, நம்முடைய பாவத்துக்காக மரிக்கிறார். அவர் நமக்கு பதிலாக, சப்ஸ்டிடியூஷன், நமக்கு பதிலாக அவர் மரிக்கிறார். 3வது ப்ரொபிசியேஷன், சாந்தப்படுத்துதல். ரோமர் 3:26 வாசி. ரோமர் 3:26 சாந்தப்படுத்துதல். ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக அவரை என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். 26 வாசிங்க. 26 வாசி. ஏற்படுத்தி முந்தின வாசம் 25 வாசிங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஜன்னலை திறந்து விடுமா. கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கவனிங்க. அப்போ அவர் தேவன் சாந்தப்படுத்துதல் என்ன? கவனிங்க. சாந்தப்படுத்துதல்னு சொன்னா ஒரு குற்றத்துக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கணும். நான் பைபிள் கிளாஸோட சொன்னேன். ஒருத்தன் 5 பேர் படுகொலை பண்ணிட்டான். கவனிங்க இங்கே கவனிங்க. ஜட்ஜ் அவங்க தரப்பாங்க. கவனிங்க. 5 பேர் படுகொலை பண்ணிட்டான். அப்போ ஜட்ஜு 5 பேர் படுகொலை பண்ணிட்டியா, ஒரு ஆளுக்கு, ஒரு ஜீவனுக்கு 1000 ரூபா, அதனால 5000 rupees நீ ஃபைன் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. சரியான தீர்ப்பு. அவனுக்கு தேவை. அப்படி பேசுவோமா நம்ம? அவர் ஜட்ஜா அவரு அப்படின்னு. என்னடா 5 பேரை கொலை பண்ணியிருக்கிறான், அவன் என்னன்றாரு? ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு 5000 ரூபா ஃபைன் பே பண்ணிட்டு போங்கிறாரு. இது தீர்ப்பு அப்படின்னுவோம். ஏன்னா அந்த குற்றத்துக்கு ஏற்ற சரியான தண்டனை இல்லை. அப்போ சாந்தப்படுத்துதல்னா என்னன்னா, அந்த பாவத்துக்குரிய சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் நீதிபதி சாந்தமாகணும். சரியான தீர்ப்பை கொடுத்தேன். அது மாதிரி பாவத்துக்குரிய சரியான தண்டனை எதுவோ அதை, அந்த மரண ஆக்கினையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தேவனை சாந்தப்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் ப்ரொபிசியேஷன் சொல்றோம். அடுத்து எக்ஸ்பியேஷன் சொல்றாரு. அப்படின்னா பாவத்தை நம்மளை விட்டு பாவத்தை நீக்குவது, பாவத்தை நம்ம கேன்சல் பண்ணுவது, பாவத்தை கேன்சல் பண்ணுவது. அப்போ நம்மளுடைய பாவங்கள் எங்கே போச்சு? பாவத்தை கேன்சல் பண்ணிட்டாருன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடாது அந்த பாவங்கள். அந்த பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனை நம்ம பெறக்கூடாது. அப்போ பாவத்தை நம்ம விட்டு அவர் எடுத்துருக்கணும். எடுத்தாரா? ரோமர் 8 வாங்க. ரோமர் 8:4 வாசிங்க. 3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ நம்ம பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை, ஆக்கினை யார அங்க போயிடுச்சு? நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல போனது. நம்ம பாவத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம பாவத்துக்குரிய தண்டனை ஏற்கனவே அவர்கிட்ட போயிடுச்சு. சரியா? கேன்சலிங் த சின். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்த 1:6 கூட வாசம். பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் ஆசாரியமாக்கிறவருக்கு ஸ்தோத்திரம், சதா காலம் வல்லமை மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பவுல் சொல்றதை மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா பவுல் தான் இந்த 8 விஷயத்தை தான். அப்போ பவுல் சொல்றதை நான் காமிக்கிறேன். அடுத்து ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்குதல். நம்மளை நீதிமானாக்குறார். வாசிங்க. ரோமர் 3:24 வாசிங்க. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதான் ஜஸ்டிஃபிகேஷன். நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. சரியா? ஜஸ்டிஃபிகேஷன். அடுத்து என்ன? சால்வேஷன், ரட்சிப்பு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய ரெடெம்ஷன், மீட்பு, சால்வேஷன் இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு மீட்பு என்ன செய்து உண்டாயிருக்கிறது? சால்வேஷன்.
அடுத்து கவனிங்க, சான்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல். யாராவது நம்ம இங்க யாராவது இருக்கீங்களா? நானே என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். ஹலோ, நானே என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராவது அப்படி பண்ண முடியுமா? நம்மளே நம்ம பரிசுத்தமாகுதலும் அவர் தான் செய்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ரத்தம் சுத்திகரிக்கும், ரத்தம் சுத்திகரிக்கும். யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய சத்திய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனம் பரிசுத்தப்படுத்தும், இயேசுவின் ரத்தம் பரிசுத்தப்படுத்தும், வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17 வசனம் நம்மை பரிசுத்தமாகும். 1 கொரிந்தியர் 6 10 வசனம் 10-11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், சரியா? ஆனால் அவருடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். ஆவியினாலே கழுவப்பட்டீர்கள், தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், சரியா? ஆவியினாலே பரிசுத்தமாகிறோம், ரத்தத்தினாலே பரிசுத்தமாகிறோம், அவர் வார்த்தையினாலே பரிசுத்தமாகிறோம். நம்ம காரியம் எதுவுமே இல்லை நம்மளை பரிசுத்தப்படுத்து. கரங்கோத்தில் எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், சரியா? இப்போ அந்த ரோமர்ல 6 அதிகாரத்து வாங்க. ரோமர் 6 அதிகாரத்தில், ரோமர் 6 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதிக்கு அடிமையானீர்கள். ஓகே, இப்போ 22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பலன் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். இங்கிலீஷ் பைபிள் சொல்ற பெனிஃபிட் அவர் கொடுக்கிறார். பெனிஃபிட் கிஃப்ட் அவர் தரார். கிஃப்ட் யாரும் நம்ம கேட்டுல வாங்க முடியாது, அவர் தர பெனிஃபிட். உங்களுக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட் இப்போ என்ன? பரிசுத்தமாகுது. இதோட முடிவு என்ன? இட்டர்னிட்டி, நித்திய ஜீவன். அல்லேலூயா. சான்டிஃபிகேஷன், பரிசுத்தம். கடைசி என்னது? 8வது காரியம் குளோரிஃபிகேஷன். பிலிப்பியர் 3 அதிகாரம், மகிமையில் போய் சேருதல். பிலிப்பியர் 3:20 வாசி. பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, நாம யாரும் நாமளே ஏந்துக்க மாட்டோம். அவர் எழுப்பாம யாரும் ஏந்துக்க முடியாது மரித்தோர்ல இருந்து. அல்லேலூயா. எப்படி ஏந்துக்கிறன்னு மட்டும் பாரு, அப்படி யாரும் சொல்ல முடியாது, சரியா? அவர் தான் எழுப்புவார். அல்லேலூயா. அதான் பவுல் 8 காரியம் சொல்றார். என்னது? அவர் நீதியை அவர் எனக்கு தந்தார். இம்ப்யூட்டேஷன். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். சப்ஸ்டிடியூஷன். அவர் தேவனை நான் சாந்தப்படுத்தல, அவர் அந்த ஆக்கினை ஏற்றுக்கொண்டு தேவனை சாந்தப்படுத்தினார். ப்ரொபிசியேஷன். அவர் என் பாவத்தை என்னை விட்டு நீக்கினார். எக்ஸ்பியேஷன். அவர் என்னை நீதிமான் ஆக்கினார். ஜஸ்டிபிகேஷன். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சால்வேஷன். என்னை இப்போது பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சான்டிபிகேஷன். நாள் ஒன்று வருமானது அவர் என்னை மகிமையில் எடுத்துக்கொள்வார். குளோரிபிகேஷன். எல்லாம் அவரே செய்கிறார். நல்லா லேலையா சொல்லுவோமா? இந்த 8 இந்த பக்கம் எடுத்து பவுல். இந்த 8 ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்லணும்னா கிறிஸ்து மட்டும் எனக்கு ஆதாயப்படுத்திக் கொண்டா போதும்பா, வேற எதுவுமே வேணாம்ப்பா. அப்படிதான் பிலிப்பியர் 3 பேசுவார். அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அவரை அறிகிற அறிவிலே நான் வளரும்படிக்கு, இன்னும் நான் அவரை அறிகிற அறிவிலே நான் பைபிள் கிளாஸ் 7:30 மணிக்கு வருவேன். பவுல் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பார். 7:15 வந்துடுவார் பவுல். சில டைம் 7 மணிக்கு கூட வரலாம். அவரு ரட்சிப்பு உணர்ந்தவர், தேவ அன்பு உணர்ந்தவர். அவரை நான் அறியணும்பா, இன்னும் அறியணும்பா, இன்னும் பா அப்படின்னா. பேதுரு அப்படித்தான். 2 பேர் ஓடி வந்துருவாங்க கிளாஸுக்கு சாயந்தரம். பேதுரு பவுல்லாம். நீங்க வருவீங்களா? நீங்க வருவீங்க. ரட்சிப்பு பெற்றிருந்தா வருவீங்க, ரட்சிப்பு உணர்ந்தா வருவீங்க. உண்மை அதுன்னு. அவங்கள ஏன் ஓடிறாங்க? பவுலும் பேதுருவும் அவங்க உணர்றாங்க ரட்சிப்ப, இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, ஏன், எதுக்காக தேவன் இதை, எதுக்காக? இப்போ ஆன்சர் வரும், பதில் எதுக்காக, ஏன் தேவன் இது செய்யணும்? ஏன் தேவன் தன்னுடைய தயவினாலே, அவருடைய கிருபையினாலே, அன்பினாலே, மிகுந்த இரக்கத்தினாலே, அவருடைய காருண்யத்தினாலே ஏன் நம்மை ரட்சிக்க வேண்டும்?
தேவன் ஏன் வேகமா சொல்றேன், தேவன் ஏன் முன்குறிக்கணும், தேவனே முன்னறியணும், தேவனே முன்குறிக்கணும், தேவன் ஏன் அவர் நம்மளை முன்குறிச்சவர், ஏன் நம்மை அழைக்கணும், ஏன் நம்ம நீதிமான் ஆக்கணும், நம்ம நீதிமான் ஆக்குறதுக்காக அவர் தனக்கு தீர்மானித்து நம்மளை ஒப்புரவாக்கிக் கொள்ள அவர் ஏன் பிரியம் கொள்ளணும், பிரியம் கொண்டு தன் குமாரனை ஏன் அனுப்பணும், குமாரனை ஏன் கிருபாதார பலியா ஏற்படுத்தணும், குமாரனை ஏன் தந்தரணும், ஏன் அவர் தந்தரணும் குமாரன் ஏன் நமக்கு மாம்சத்தில் வெளிப்படணும், குமாரன் ஏன் நமக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக அவரே அவர் பலியாக ஏன் ஒப்பு கொடுக்கணும், அவரே அவர் ஏன் தாழ்த்தணும், அவரே ஏன் அவரை வெறுமையாக்கணும், ஏன் அவர் அதை செய்யணும், ஏன் அவர் சிலுவையில மரிக்கணும், ஏன் ரத்தம் சிந்தணும், ஏன் அவர் அதை செய்யணும், ஏன் பரிசுத்த ஆவியின் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தணும், ஏன் ஆவியான நம்மளை அதை அறிக்கை பண்ண வைக்கணும், ஏன் ஆவியான நம்மளை சபையில சேர்க்கணும், ஏன் ஆவியான நம்மளை பரிசுத்துக்குள்ள நடத்தி கொண்டே சகல சத்தியத்துக்குள்ள ஏன் ஆவியான நம்ம நடத்தி கொண்டே இருக்கணும், ஏன் 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 எதுக்காக அவர் நீதியை அவர் நம்ம கணக்கில் வைக்கணும், எதுக்காக அவர் நமக்கு பதில் அவர் மரிக்கணும், எதுக்காக அவர் தேவனை சாந்தப்படுத்தணும், எதுக்காக நம்மள பாவத்தை நம்ம விட்டு அவர் கேன்சல் பண்ணணும், எதுக்காக அவர் நம்ம நீதிமான் ஆக்கணும், எதுக்காக அவர் நம்ம ரட்சிக்கணும், எதுக்காக அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும், எதுக்காக ஐயா முடிவில் நம்மளை மகிமையில ஏற்றுக்கொள்ளணும், எதுக்காக, ஏன், எதனால, எதுக்காக? ஒரு காரியம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும், அந்த சத்தியம் நமக்கு தெரியணும். எதுக்காக? எபேசு 1:4 இங்கிலீஷ்ல போடுங்கப்பா, இங்கிலீஷ்ல பார்க்க. எபேசு 1:4 இப்போ தமிழ்ல வாசிப்போம், இங்கிலீஷ்ல பார்ப்போம். எபேசு 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தொடர்ந்து வாசிங்க, 6 வரும். தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இந்த 6 தான் ஆன்சர் இருக்கிற வசனம். வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய விருப்பம், தம்முடைய தயவுடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சுத்த தமிழ்ல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? நம்மை சுவிகார புத்திரராக, ஏதாவது ஒன்று போடுப்பா, பெருசா வரும். நம்மை சுவிகார புத்திரராக்கும்படி அப்படின்னா அவருடைய அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் தத்து எடுத்துக் கொள்ளும்படி. நல்ல கரங்குத்தலே சொல்லுவோமா? அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் தத்து எடுத்துக் கொள்ளும்படி, பிள்ளைகளாக தத்து எடுத்துக் கொள்ளும்படி. அந்த வசனம் அதான் சொல்லுது. என்னன்னா, அவர் நம்மளை தத்து எடுத்திருக்காரு, பிள்ளையாய் தத்து எடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையாய் தத்து எடுத்திருக்கிற அப்படினால. சரியா? இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க. எபேசியர் 2 19 வசனம் வாசிங்க. எபேசியர் 2:19. ஆகையால் இதை NLT-ல போடுமா, இங்கிலீஷ்ல. எபேசியர் 2:19. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். இப்போ அந்த வசனம் சொல்லு. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ் NLT-ல பாருங்க. God's family. கரங்குத்தலே சொல்லுவோமா? நல்லாலே சொல்லுவோமா? தம்பி எபேசியர் 2:2. God's family 2:19. நாம் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. என்னவா இருக்கும்படிக்கு பாருங்க. God's family. Now you Gentiles are no longer strangers and foreigners. You are citizens along with all of God's holy people. You are members of God's family. Hallelujah. இதை நான் தமிழாக்கம் பண்ணி போட்டுருக்கேன். கூகுள் தமிழ்ல அந்த இமேஜ் போட்டுருக்கேன் பாருங்க, ஃபோல்டர்ல பாருங்க. இது தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? எதுக்கு? நம்ம சத்தியத்தில் எல்லாம் அறியணுன்றதுக்காக தான். சரியா? நான் இங்கே வச்சிருக்கேன், வாசிப்பேன். இதுதான் ஸ்கிரீன்ல பார்க்கறது நல்லது. ஆகவே முதல்ல இது போடுங்க. ஆகவே புறஜாதி, அதான் கொஞ்சம் பெருசு பண்ணுப்பா. ஆகவே புறஜாதிகளாகிய நீங்கள் இனி அந்நியரும் அல்ல. நீங்கள் கடவுளின் புனித மக்கள், அனைவரோடு குடிமக்கள். நீங்கள் கடவுளின் மேல எடுப்பா. நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கரங்குத்தலே சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? அப்ப நீங்க யாரு? நீ யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. அல்லேலூயா. நீ யாரு? உன் ஐடென்டிஃபிகேஷன் என்னையா? உன்னுடைய அடையாளம் என்ன? நீ யாரு அப்படின்னா, நாவு கூசாம தயங்காம சந்தோஷமா சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நானு தேவனுடைய பிள்ளை. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தேவனுடைய பிள்ளை. அவர் என்னை தத்தெடுத்திருக்கிறார். அவர் தத்தெடுத்து வேற யாருக்கு கொடுத்தல,
அவர் குடும்பத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை தத்தெடுத்து அவருடைய பிள்ளையா இருக்கும்படி, சரியா, அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12, 2 கொரிந்தியர் 6:18. விக்கிரகாராதனை விட்டு நான் வெளியேறும் அப்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாய் இருப்பார், நாம் அவருக்கு புதல்வருமாய் இருப்பீர்கள். இல்லையா, குமாரன் குமாரத்துமாய் இருப்பீர்கள் என்கிற எல்லாம் வல்ல ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. நம்ம யாரா இருப்போம்? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். ரோமர் 8:14 போடுங்க. ரோமர் 8:14 போடுங்க. ரோமர் 8:14. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடன் கூட நாம் என்னவா இருக்கிறோம் சாட்சி கொடுக்கிறாரு. ஹலோ, நாம் என்னவா இருக்கிறோம் சாட்சி கொடுக்கிறாரு? தேவனுடைய, அது வசனம் போடுவாங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. 16, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று தேவ ஆவியா நம்ம ஆவியுடன் என்ன பண்றாரு? நான் பாஸ்டர் சொல்றதுனால நான் தேவ பிள்ளை அப்படி இல்லை. நீ யாரு? தேவ பிள்ளை. பாஸ்டர் சொல்ல வச்சாரு இல்ல, யார் சொல்ல வைக்கிறா? யாருங்க சொல்ல வைக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. யாரா இருக்கோம்? நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கோம். கவனி. இயேசு கேட்டார், அப்போஸ்தலர் சீஷர்களை பத்தி கேட்டாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? தப்பா சொன்னாங்க. சரி, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நல்லா நான் சொல்றது நல்ல கவனி. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பது எந்த அளவுக்கு 100% சத்தியமோ, எந்த அளவுக்கு 100% உண்மையோ, அவ்வளவு 100% சத்தியம் உண்மை. என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நல்லா இல்லையா சொல்லுவோமா? வசனம் காமிக்கிறேன். நான் யாரு கேட்டாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மகனாகிய கிறிஸ்து சொன்னாங்க. அதே தேவ வசனம் நம்மள சொல்லுது, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க வாங்க ரோமர்ல 9ஆம் அதிகாரம் வாங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. 24, 25, 26. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலுமிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். அடுத்த வருஷம், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மள என்னன்னு சொல்லி இருக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கவனி. இப்போ முக்கியமானது. இவ்வளவு தூரம் தேவன் முன்னறிஞ்சு, உலகம் தோற்ற உலகமே அனாதி தீர்மானம் கவனிக்கிறீங்களா? முன்னறிந்து முன்கூறிச்சு கரெக்டாக உன்னை, நீ பூமியில் இருக்கிற டைமில் கரெக்டாக, நீ உயிரோடு இருக்க பூமியில் இருக்கிற டைமில் உன்னை அழைச்சி, உன்னை ரட்சித்து நீதிமானாக்கி, உன்னை சபையில் கொண்டு வந்து சேர்த்து, சரியா, உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீ நரகம் போகிறதுக்கு இல்லை, உன்னை ஒரு நட்டாந்தரில் விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. அவ்வளோவும் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். அதனால் உச்சாமலையிலே சொல்லுவோமா, 100% கேரண்டியாக கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. அவர் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டார், மிஸ் பண்ண மாட்டார். யோவான் 10 வாசி பாருங்க. யோவான் 10, 27, 28, 29 வசனங்கள் ஸ்கிரீன்ல போட்டு வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, அவைகளுக்கு நித்திய ஜீவனை, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார், அவர் கையில் இருந்து ஒருவனும் ஒன்றையும் பறித்துக் கொள்ள ஒருவனாலும். நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். கேரண்டி. கரங்கத்திலே சொல்லுவோமா, 100% கேரண்டி. 100% கேரண்டியா சொல்றேன். கேரண்டி, பயம் வேண்டாம், கேரண்டி. இப்போ நான் ரோமர் 5 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. ரோமர் 5:9 வசனம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கேரண்டியாமே. கரங்கூத்தல்ல சொல்லுவோமா, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு சத்தியமா உண்மையோ அந்த அளவுக்கு அந்த கோபாக்கினைக்கு நீங்களாக நாம மகிமையில் பிரவேசிப்பது அதிக நிச்சயமாமே, கேரண்டியாமே. அல்லேலூயா. யார் கேரண்டி தராங்க? பாஸ்டரா, பவுலா, யாருங்க?
ஆவியானவர். அடுத்த வருஷம் வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே, உண்மையில கேரண்டியாமே. அல்லேலூயா சொல்லுவோமாமே. அல்லேலூயா கேரண்டியாமே. இதெல்லாம் பார்த்துட்டு எப்பயா என்ன பண்ணக்கூடாது, நான் சொல்றேன், பேசுறேன், அடிமை பிள்ளைகள் ஆகிடக்கூடாது, அடிமைத்தன பிள்ளைகள் ஆகக்கூடாது. நம்மளை பழைய காரியத்தை மறந்துக்கூடாது. நாம கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். ஒரு அழியில சொல்லுவோமா? ஆமாம், இது எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் பாருங்க. அக்கிரமம் பாவம் மரித்தவர்களாக நம்மை உயிர்ப்பித்தார். அவை நீங்கள் முற்காலத்தை வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியால் பிள்ளை எடுத்து இப்போது கிரீசை ஆகாயத்தை அதிகாரப்பட்டு ஆவிக்கேற்றப்பட்டு நடந்து கொண்டீர்கள். அவர்கள் நாம் எல்லாம் முற்காலத்தில் மாம்சம் மனசும் விரும்பினபடி செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கனின் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? இங்க பாரு, எனக்கு இங்க நிக்கிறேன், சொந்த தள்ளிய நிக்கிறேன். கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம், தேவ பிள்ளைகளாகிட்டார். தூரமா இருந்தோம், நம்ம இங்க சமீபமா கொண்டாந்துட்டார். அல்லேலூயா. கோபாக்கின பிள்ளை என்ன பிள்ளையா மாட்டோம், தேவ பிள்ளைய மாட்டோம். இப்ப என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? சிலர் இதை புரியாம தேவ பிள்ளையா இருக்குன்னு தெரியாம சில பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா இப்படி போயிடுது, பின்னாடி போகுது. எப்படின்னா, பின்னாடி நான் சொல்றதுக்காக பின்மாற்றம் இல்லை, அது சொல்றேன். பின்னாடி போகுது. என்ன பண்ண? அடிமைத்தன பிள்ளைகள் ஆயிடுது. என்ன பிள்ளைகள்? அடிமைத்தன பிள்ளைகள். அடிமைத்தன பிள்ளைகள் என்ன தெரியுமா? இப்போ எபேசியர் 4:1 சொல்லுது, அவர் அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரவான்களாக நடந்து. இது மாதிரி சபைகளில் பிரசங்கம் பண்ணப்படுது. எப்படி பிரசங்கம் பண்ணப்படுதுன்னா, நீ நடக்கணும். நீ நடக்கலன்னா ஒரு பிள்ளையான் இருக்க முடியாது. நீ நடக்கலன்னா பரலோகம் போய் சேர முடியாது. மோட்சம் போறத நீ கனவுலையும் காணாத. நீ நடக்கணும், நீ செய்யணும், நீ பண்ணணும், நீ 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 அப்படின்னா. அப்படி பிரசங்கம் பண்ற இடத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜனங்க எப்படி இருப்பாங்க நான் சொல்லிட்டா? அந்த டிரைவிங் ஃபோர்ஸ்னா புரியுதா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமெல்லாம் நடக்கிறதுக்கு அவனை உந்தி தள்ளுறது எதுவாக இருக்கும் அப்படின்னா பயமா இருக்கும். எதுதான் அவனை உந்தி தள்ளும்? பயம். எது? தேவ பயம் இல்லை. தேவ பயம் எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு அப்பா அப்படிங்கிற மரியாதை ரெவரன்ஸ் இருக்கணும்ல, அந்த பயம் இருக்கணும்ல, அப்பா அப்படிங்கிறது அது இருக்கணும். நரக பயம் தான் அவங்களை உந்தி தள்ளும், பயப்படுவான். அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அவங்கள தள்ளுறது எதுனா பயமத்தான் தள்ளும். ஐயோ நான் நரகம் போயிடுவேன். சரியா? அவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் காலையில் ரொம்ப டயர்டாக இருந்தது, ஜெபம் பண்ணல. இப்போ நான் இயேசு வந்தால் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா காலையில் என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. அதனால் இயேசு வந்தால் போக மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் பைபிள் வாசிக்கல. இப்போ இயேசு வந்தால் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்போ நீ போக மாட்டேன். எதனால? நீ பைபிள் வாசிக்கல, போக மாட்டேன். நான் ஜெபம் பண்ணல, அதனால் போக மாட்டேன். இன்னைக்கு டயர்டாக இருந்து தூங்கிட்டதுனால போக மாட்டேன். இப்படியா பேசு. நீ போவியா பரலோகம்? அவர் போவாரா பரலோகம்? நான் போவேனா பரலோகம்? தெரியலையே. போன மாதம் வரைக்கும் போயிருப்பேன், இந்த மாதம் இப்படி தான் பரிதாபமாக பேசியிருப்பான். அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். பயம்தான் இருக்கும் உங்கள்கிட்ட. ரோமர் 8க்கு வாங்க. நான் வசனம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். ரோமர் 8 வாங்க. ரோமர் 8:14 வாசிக்கப்போம். ரோமர் 8:14. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? மணிக்கணக்க மணி ஓடினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏஞ்சி ஓடக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். இது செய்தி இன்னைக்கு முடிச்சாகணும் இல்லையா? இதை தொடர வைக்கக்கூடாது. ஏன்னா செகண்ட் பார்ட் வர பைபிள் கிளாஸ் அந்த இருக்குது. வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம் அடாப்டட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. என்னன்னு கூப்பிடலாம் அவரை? அப்பா பிதாவே. என்ன திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் என்ன ஆவியை பெறல? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை இருக்கிறவங்க அப்படி தேவ பிள்ளையா இருக்க மாட்டான். தேவ பிள்ளையா இருந்தால் கொஞ்சம் இப்படி நான் போவேனான்னு தெரியல, ஏன்னா நான் செய்யல, நான் பண்ணல, நான் கீழே நாலு இப்படியே இருப்போம். அந்த சிஸ்டர் போவாங்களா, இவங்க போவாங்களா? அந்த அப்படி பிரசங்கம் பண்ற சபையில் பயம் அவங்களை உந்தி தள்ளும். ஒன்று பயம் இருக்கும், இன்னொன்று குற்ற மனசாட்சி இருக்கும். குற்ற மனசாட்சியில் பயம் இல்லை அப்படின்னா பெருமை இருக்கும். அவன் அவங்களோட மற்றவங்களோட கம்பேர் பண்ணிப்பான். அவங்களோட நான் பரவாயில்ல, அவன் போறானே இல்லையோ நான் போயிடுவேன். இவனோட நான் பரவாயில்ல, இவன் ஜெபம் பண்ணுறது நான் ஜெபம் பண்ணுறேன், நான் போயிடுவேன். அவனுக்கு பைபிள் நாலேஜோட எனக்கு பைபிள் நாலேஜ் அதிகமாக இருக்குது, நான் போயிடுவேன். அவனோட நான் இது செய்கிறேன், இவனோட நான் இது செய்கிறேன், இவனோட நான் இது செய்கிறேன், இப்படி இருக்கும். அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேச்சு இருக்கும். அவள் போவாளா? அவள் போக மாட்டான். இவன் போவானா? அவன் போக மாட்டான். பாஸ்டர் போவாரா? தெரியலையே, சந்தேகம் தான். ஏன்
ஏன் எங்க வந்துட்டான்? இப்போ கிருபையிலிருந்து கிரியைக்கு வந்துட்டான். புரியுதா இல்லையா? கிருபையிலிருந்து கிரியைக்கு போயிட்டான். அதான் அடிமைத்தன பிள்ளை. அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, குற்ற மனசாட்சி இருக்கும், இல்லை பெருமை இருக்கும், பயம் இருக்கும். கூடவே முக்கியமாக ஒன்று இருக்கு. என்ன இருக்கணும்? நரக பயம் இருக்கணும். என்ன இருக்கும்? போவானா போலியான நம்பிக்கையே இருக்காது. என்னங்க இருக்காது? நம்பிக்கை இருக்காது. அந்த எபேசியில் வாசித்து பாருங்க, நம்பிக்கையை பற்றி எப்படி சொல்லியிருக்குன்னு. எபேசி 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எபேசி 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி. அந்த 18ஆம் வசனம் தான். தாம் நம்மை அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். கரங்குதலே சொல்லுவோமா? என்ன மாதிரி நம்பிக்கை நமக்கு? மரித்தோம் எழுந்திருப்போம். நல்லா இல்லையா சொல்லுங்கப்பா. யாருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது? யாருக்கு இந்த நம்பிக்கை? வெளியில் இருக்கவனுக்கா இருக்கா? ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கை. மரித்தோம் எழுந்திருப்போம், அவர் பிழைத்திருக்கிறபடி நாளை நாமும் பிழைப்போம். அல்லேலூயா. நித்திய வாழ்க்கைக்கு போவோம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்திருப்பான் அடிமை பிள்ளைகள். நம்பிக்கையெல்லாம் இழந்து அதோடு என்ன இருக்குது? நான் சொன்னேன், குற்றமான சாட்சி, பயம், பெருமை, நம்பிக்கை இழந்து வேதனை இருக்கும். என்ன இருக்கும்? ஏன்னா எங்கே பயம் இருக்கும் அங்கே என்ன இருக்கும்? ஆமாம், 1 யோவான் 4:18 வாசிங்க. நம்ம எது? நம்மளுடைய டிரைவிங் ஃபோர்ஸ் தான். தேவ பிள்ளைகளை எது உந்தி தள்ளணும்? பயம் இல்லை. எது உந்தி தள்ளணும்? வாசிங்க. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான் ஒரு பிள்ளை அப்படின்னா பூரண அன்பு இருக்கும். கரங்க தலையில சொல்லுவோமா? நான் தேவனுடைய பிள்ளை தான் சொல்றாங்க மட்டும் இல்ல, கரங்க தலையிலே சொல்லுங்க. நான் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, நல்லா இல்லையா சொல்லுங்க. அப்ப நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பூரண அன்பு பயத்தை. இனிமே இப்படி யோசிக்காத, நான் போவனான்னு தெரியலையே, நான் போவனான்னு தெரியலையே. சரியா? பூரண நீ போவனான்னு தெரியலையேன்னு சந்தேகப்படுத்துக்க உடனே அவர் முன்ன இருந்து முன் குறிச்சி அழைச்சி நீதிமானாக்கி இவ்வளவோ நான் மறுபடியும் சொல்லணும். அப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமோ எப்படிப்பட்டது? பயமானது வேதனை உள்ள. பயப்படுகிறவன் பூரணப்பட்டவன் அல்ல. அன்புல பூரணப்பட்டவன். அப்ப நம்மள தேவ பிள்ளைகளை உந்தி தள்ளுறது பயமா இருக்கக்கூடாது. எதுவா இருக்கணும் சொல்லுங்க? எதுவா இருக்கணுங்க? எதுவாங்க இருக்கணும்? அன்பு. அல்லேலூயா. அன்பு தான் நம்மளை உந்தி தள்ளணும். அல்லேலூயா. அன்பு தான் நம்மளை உந்தி தள்ளணும். இவங்க நிலைமை என்ன? அடிமைத்தன பிள்ளைகள் நிலைமை தான். கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்லுது பைபிள். அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்க, கிரியைக்கு போயிட்டாங்க. கிருபையிலிருந்து கலாத்தியர் நிருபம் அதுதான் சொல்லுவோம். கலாத்தியர் நிருபத்துக்கு வந்தீங்கன்னா கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுங்க. கிரியையினால் நீதிமானாக விரும்புகிறேன். கிருபையிலிருந்து வந்துட்டேன். பவுல் சொல்றாரு, நாங்க என்ன பண்றோம் தெரியுமா அப்படிங்கிறார். சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கோம். ஆவியை கொண்டு விசுவாசம் நம்பிக்கையோட காத்திருக்கோம். நாங்க விசுவாசம் நம்பிக்கையோட காத்திருக்கோம். நீதி கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்க அவர் கிருபையினால. கர்மத்திலே சொல்லுவோமா? உச்சமாலையிலே சொல்லுவோமா? ஆனா கிரியை செய்யும்படி என்னை ரட்சித்திருக்கிறார். கிரியினால ரட்சிக்கப்படும்படி என்னை ரட்சிக்கல. கிரியினால் ரட்சிக்கப்படும்படி அவர் என்னை ரட்சிக்கல. கிரியை செய்யும்படி என்னை ரட்சித்திருக்கிறார். கர்மத்திலே சொல்லுவோமா? அந்த கிரியை நான் எதனால செய்யணும்? பயத்துல செய்யக்கூடாது, அன்பினால நான் கிரியை செய்யணும். கர்மத்திலே சொல்லுவோமா? எதனால கிரியை செய்யணும்? அன்புனால கிரியை செய்யணும். அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா. அப்ப எதுங்க நம்மளை உந்தி தள்ளணும்? எதுங்க உந்தி தள்ளணும்? அன்பு நம்மளை உந்தி தள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திருப்பி சொல்றேன், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டா புரிஞ்சாதான் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரவான்கள் நடப்போம். அப்போ நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நம்ம நடன்றாரு தேவ பிள்ளைகள். கவனிங்க, முக்கியமானது இப்ப நான் சொல்றது. நடன்னு சொல்றாருல, அது எதுக்கு அப்படி நடக்க சொல்றாரு? நீ அப்பதான் பரலோகம் வருவே அப்படி சொல்லல ஆண்டவர். சரியா? நீ புரியும்படி சொல்றேன். கவனிங்க, புரியும்படி சொல்றேன். நீ பிள்ளையா இருக்கனால நடங்கிறார். அதனால்தான் அதிகாரமா சொல்லாம, எச்சரிப்பா சொல்லாம, கட்டளையா சொல்லாம, ஐயா சாப்பிடுப்பா அப்படின்னு அப்பா பிள்ளைகிட்ட சொல்லுவார்ல. எவனா சாப்பிடாமே இருக்க, சாப்பிடுற ராசா அப்படின்வாங்கல்ல. ஐயா சாப்பிடு அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தயவா சொல்றாரு. ஐயா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானா நட. நீ என் பிள்ளையா எப்படி நட? அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரமானா நடங்கிற. பிள்ளைன்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன், நீ சொன்னா புரிஞ்சுப்பீங்க. எங்கேயாவது நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இப்படி பேசிக்கிடுமா? நான் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தால் தான் எங்கள் வீட்டில் நான் பிள்ளைங்கிற ஸ்தானத்தையே தக்க வச்சுக்க முடியும்.
இல்லைன்னா அந்த ஸ்தானமே போயிடும் எனக்கு. எப்படி ஆகிலும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், வந்தால் தான் எங்கள் வீட்டில் நான் பிள்ளையாகவே இருக்க முடியும். இப்படி அந்த பிள்ளையார் பேச பாட்டுக்கிறீங்களா? இப்படி ஏதாவது பேசுமா? எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலன்னா நான் பிள்ளை என்ன ஸ்தானத்தை இழந்துருவேன்னு சொல்லுமா? இல்லை இல்லையா? அல்லது இப்படி சொல்லுவாங்களா? இப்படி எங்கள் அம்மா அப்பா என்னை பிள்ளையாவை எப்போ தான் வச்சுப்பாங்க, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் என்னை பிள்ளையாக வச்சுக்குவாங்க, இல்லைன்னா பிள்ளைன்னா தூக்கி போட்டுருவாங்களா? ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க? வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் அது பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பார்ப்பாங்க. யாரும் இதில் சொல்லுவோமா? எதில் ஃபெயில் ஆன? மேக்ஸ்லையா? சரி, அதுக்கு ஒரு டியூஷன் வைப்போம். பயோ இது பண்ணாத, நம்பிக்கை கலந்து போகாத, அட்டம் அடி, அரியர் எழுது, பாஸ் பண்ணுவா, சரியா? என்ன டியூஷன் வச்சு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள், கமான், சோர்ந்து போகாத, அப்படி தான் தவறான முடிவு எதுவும் எடுத்துடாத, இதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அப்படி தான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளையை ஊக்குவிப்பாங்க. பிள்ளைய கிடையாது சொல்லுவான். சொல்லுங்கள், பிள்ளைய கிடையாது சொல்லுவான். இல்லை, புரியுதா? நம்மளே பொல்லாதலாக்கி நாமே அப்படி செய்ய மாட்டோம். அப்போ நம்மளை அவர் என்னவா வச்சிருக்கிறார்? பிள்ளைகளாக வச்சிருக்கிறார். சரியா? பிள்ளைகளாக வச்சு பிள்ளையா என்ன பண்ண நடங்கிறார். இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, கவனிங்க. இப்போ ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் நான் சொன்னேன், இது அடிமை தானே, இவங்க இல்லை. இந்த கூட்டம் யோசிக்குது. என்ன யோசிக்குதுன்னா, பிள்ளையா வச்சு தானே செய்ய சொல்றாரு. அப்போ அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டார். ரட்சிப்புக்காக நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஆமா, பண்ண தேவையில்ல. ரட்சிக்கப்பட்டதுனால செய்ய சொல்றாரு. சரி, ஓகே. பரலோகம் வர்றதுக்காக இல்லை, பரலோகம் போய் நான் செய்யறது. பரலோகம் நான் போயிடுறேன், சரியா? நான் பரலோகம் போகிறதுனால என்ன செய்ய சொல்றார், போகிறதுக்காக இல்லை. அப்போ நான் அவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னா நானு என்ன வேணாலும் செய்ய போறேன். இது என்ன பிள்ளைன்றீங்க? பைபிள் சொல்றது வேசி பிள்ளைன்னு. இது என்ன பிள்ளை? வேசி பிள்ளை. எப்படி யோசிக்க தெரியுமா? அந்த பிள்ளை எப்படி யோசிக்குது? அதான் அவர் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, நான் பண்ண வேண்டியது இல்லையே, சரியா? எல்லாம் அவரே முடிச்சிட்டாரு. அப்போ அவர் கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னா, கேரண்டியா நான் போயிடுவேன் அப்படின்னா, ஓகே. அப்போ நான் என்ன பண்றேன்? நான் என்ன வேணாலும் செய்ய போயிடுறேன். அப்படி என்ன வேணாலும் செய். துர்க்கிரியை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு துர்க்கிரியினால் எழுந்து போவாரு, சரியா? கிரியை எப்படி போறா? துர்க்கிரியை செய்ய போயிருது, சரியா? வேசி பிள்ளைகள். பாடுகள்னாலையும் பின்வாங்கிடக்கூடாது, பாவத்தினாலையும் பின்வாங்கிடக்கூடாது, சரியா? எபிரேயர் நிருபத்தை 10ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம், நம்ம ஏற்கனவே செய்யல சொல்லி கண்டினியூ டு சின், பாவத்துல நிலை நிற்போமானால், பாவத்தை விரும்பி நான் சொன்னல, வேசி பிள்ளைகள், சரியா? என்ன வேணா செய்யறேன் போறேன் போறது, என்ன வேணா செய்யறேன், தவறான ஒரு உபதேசம், ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு, அப்புறம் ரட்சிப்பு நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிற காரியம். இல்லை ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு சகோதரன் சொன்னார், ரட்சிப்பு நான் இழக்க மாட்டேன். இன்னொரு சகோதரன் சொன்னான், இல்லை நீ பின்வாங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், போயிட்டு நீ ரிட்டர்ன் வரவே இல்லைன்னு வச்சுக்க, முடிஞ்சதுல. ஏன்னா நீ பாவத்தில் போயிட்ட, பாவம் நிலை இன்னும் போறேன் வேசி பிள்ளையா போயிட்டே இருக்க. ஏன்னா அவர் எல்லாம் செஞ்சுட்டாரு, என்ன அவர் பிள்ளைய ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு நீ உனக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி, அவர் பிள்ளை நீ பாவம் செய்யலாம் லைசன்ஸ் கொடுத்த மாதிரி என்ன பண்ற? நீ போற இன்னும் தூரமா இருந்த உன்னை தான் சமயம், இன்னும் தூரமா அது கெட்ட குமார் நம்ம தூரமா, அது மாதிரி போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நீ ரிட்டனே வரல அப்படின்னா நீ இழந்துருவ. அப்ப நீ அவரை குற்றம் சொல்லக்கூடாது. அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுது. நீ அப்படி போனீன்னா, சரியா? நீ அந்த எபிரேயர் 12 8ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எப்படி இருப்பீங்களே? வேசி பிள்ளைகளா இருப்பீங்களா, சரியா? வேசி பிள்ளை ஆயிடக்கூடாது. என்ன வேணா செய்வேன் அப்படின்னு போயிடக்கூடாது. அதான் அவர் என்ன எல்லாமே அவரே பண்ணிட்டார்ல, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நான் என்ன வேணா பண்ண போறேன் அப்படின்னா, பாவத்தில் நிலையில் இருக்கிற போகக்கூடாது. விரும்பி பாவம் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது, பாவத்தை விரும்பக்கூடாது, சரியா? அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. ஐயா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான நடுமகளே மகனே அப்படிதான் சொல்றாரு. கரங்கொல்ல சொல்லுவோமா? ஆமா, பிள்ளை நீ என் பிள்ளை அப்படின்ற, என் பிள்ளையா நட, நீ என் குடும்ப அங்கத்தினரா நட அப்படிங்கிறார். அப்ப எப்படி நடக்கணும்? அன்போடு நடக்கணும், சரியா? எப்படி நடக்கணும்? அன்போடு. கிறிஸ்துவோட எழுத்தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இயேசு சொன்ன, ஒரு என்னை பின்பற்றி வரவே நான் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். எப்படி சாத்தியம்? கொடுங்க. எப்படி சாத்தியம்? ஆசை இச்சைகள் எப்படி சிலுவையில் அறியுது? எப்படி நம்மை வெறுத்து அவரை பின்பற்றுறது? எப்படி?
சரியா? பாவமானது உலகத்தில் எப்படி அப்படின்னா, லுக் பேக், நம்ம கடந்த காலத்தை பார்க்கணும். நம்ம எப்படி இருந்தோம்? கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். கல்வாரியை பார்க்கணும். கல்வாரியில் கர்த்தர் செய்ததை பார்க்கணும். எனக்காய் அவர் செய்த காரியம். கடவுள் தான் அந்த ஸ்லாக்கியத்தை பார்க்கணும். இப்போ என்னை அவர் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்போ பிள்ளையா இருக்கிறனா இதை செய்ய எனக்கு தகுதி இருக்கான்? இது செய்யலாமா? நான் இல்லை, செய்ய மாட்டேன். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறேன்னு அரைஞ்சிட்டு பரிசுத்தத்தை நடக்கணும். கரங்க வெளியில சொல்லுவோமா? உச்சமலையில சொல்லுவோமா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான அப்படி நடக்கணும். அப்படிதான் நடக்க சொல்றாரு. அவர் பிள்ளையா நடக்க சொல்றாரு. சரியா? அடிமை பிள்ளைகளாம் போக சொல்ல, வேசி பிள்ளைகளாம் போக சொல்ல. இன்னொரு பிள்ளைகுது. சரியா? அது என்ன பிள்ளைகள்? சாபத்தின் பிள்ளைகள். அது டோட்டலா இயேசுவே கர்த்தர்னு சொல்லி அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டு அது மறுதளிச்சுட்டே போயிடுது. மறுதளிச்சு போகிறது மறுபடியும் விக்கிரகாராதனைக்கு போகலாம், அல்லது ஏத்திஸ்டாவில் கடவுளை இல்லைன்னு சொல்ல ஆயிருக்கலாம், அல்லது ஏத்திஸ்டாவில் விக்கிரகாராதனைக்கு போகல, ஆனாலும் இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுறது. பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே யாரு? அந்தி கிறிஸ்து. டோட்டலாக மறுதளிச்சு போகிறது. பின்வாங்கி போகிறவன் பேக் ஸ்லைடிங். வேசி பிள்ளை பேக் ஸ்லைடர்ஸ். அது அப்போஸ்டசி என்று சொல்லுவாங்க. மறுதளிக்கிறது. டோட்டலாக மறுதளிச்சு போயிடுது. சரியா? அப்படியே போயிடுறது. அப்படி போயிட்டா டோட்டலாக மறுதளிச்சு போயிட்டா போனது நீவா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. பரமையை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்களை அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவங்க அவரை பிளேம் பண்ண முடியாது. அவங்க தான் போகிறாங்க. யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்கெல்லாம் யோவான் எப்படி சொல்லிடுறாரு தெரியுமா? இவங்கெல்லாம் முதலேருந்தே நம்மளை சார்ந்தவங்க கிடையாது, அதெல்லாம் தான் போயிட்டாங்க அப்படின்றார். 1 யோவான் 2:19 வாசிங்க. ஆவியானவர் தான் சொல்றார் யோவானை கொண்டு. 1 யோவான் 2. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. நம்முடனே என்ன பண்ணியிருப்பாங்க? நிலைத்திருப்பார். நம்மள இல்லை, ஆதியில அவங்க நம்மளோட இல்லை, என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு என்ன பண்ணிட்டாங்க? பிரிந்து போனார்கள். கவனிங்க, இப்போ நான் சொல்ல முக்கியமானது, நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். கவனிங்க, தேவ பிள்ளைகளா. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி யாராவது வேசி பிள்ளைகள் சொன்னேன் பின்மாற்றத்தில், இல்லை யாராவது இங்கே யாரும் இருக்க மாட்டீங்க, ஒரு ஆன்லைனில் கேட்குறவங்க யாராவது மறுதளித்து போனவர்களாகும். சரியா? அவரை விட்டு தேவ பிள்ளைங்க ஸ்தானத்தை விட்டு போயிருந்தா இன்னைக்கு அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கெட்ட குமாரன் போனானா, தூரமாக போனானா, வேசியரோட ஆசையை செலவழித்தானா, அவன்கிட்ட அவர் என்ன அவர் இருக்கரம் விரித்தவரா காத்திருந்தார். அவன் திரும்பி வர காத்திருந்தார். கரங்க தலையே சொல்லுவோமா? இப்பயும் அவர் அப்படிதான் இருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த பின்மாற்ற வேசி பிள்ளையா போயிருந்தாலும் சரி, சாபத்தின் பிள்ளை எங்க இருக்குது? 2 பேதுருல இருக்குது. சாபத்தின் பிள்ளை 2 பேதுரு வாங்க. 2 பேதுருல 14 வசனம் வாசிங்க. 14 2 பேரு 2ஆம் அதிகாரம் 14 வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அவங்களை பின்பற்றவங்களும் சேர்த்தான் சொல்லியிருக்கு. சாபத்தின் பிள்ளைகள். சரியா? டோட்டலா மறுதளிச்சு போறோம். கவனி யாரா இருந்தாலும் இன்னைக்கு அவர் எப்படிமா இருக்கிறாரு? பைபிள் வசனம் எப்படிமா சொல்லுது? திரும்பி வா. கரங்க சொல்லுவோமா? எல்லாருக்கும் மெசேஜ் என்ன? மனம் திரும்புங்கள். கெட்ட குமாரன் திரும்பி வந்தான் தெரியுமா? அவன் திரும்பி வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. அவன் திரும்பி வந்தது எதை நினைச்சு அவன் திரும்பி வந்தான்? எதை நினைச்சான்? அப்பாவுடைய அன்பு சொல்லுங்க. அந்த அன்பை நினைக்கிறதுக்கு மையமா இருந்தது பேசிக்கா அடிப்படையான விஷயம் என்ன? அவர் அப்பா எங்க எஜமான்கிட்ட போறேன்னு சொல்லல, எங்க அப்பாட்ட போய் என்னை வேலைக்காரனா வச்சுக்க தான் சொன்னான். அவன் வேற எங்கேயும் போயிடல. இங்க தவிடு கிடைக்கல, வேற ஒருத்தன் பண்ணி வைக்க விட்டானா, அவன்கிட்ட போய் நான் போறேன்னு சொல்ல, எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏன்னா அந்த உறவு ஸ்தானம் போல, ஸ்தானத்தை நினைக்கிறான். நான் பிள்ளையா, இப்பவும் பிள்ளையா தான் இருக்கிறேன். ஆனா நான் போய் அவட்டன்னு சொல்றேன், பிள்ளையா இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றேன். ஆனா எங்க அப்பா வீட்டுக்கு தான் போவேன். கரங்க தலை சொல்லுவோமா? எங்க போவேன்? எங்க அப்பா வீட்டுக்கு போவேன். உறவு, அந்த உறவை இவரும் வழி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. அவன் தூரம் வரும்போது ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு, மனதுருகி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து வைக்கிறாரு. சரியா? அவனை வேலைக்காரனா ஏத்துக்கிட்டாரா? ஏன் அவன் ரிட்டர்ன் வரும்போது அவனை ஏத்துக்கிட்டாரு? எதனால? அன்பு. ஓகே, அந்த அன்புக்கு மையமா இருக்கிறது என்ன? ரிலேஷன்ஷிப், உறவு. வந்தவன் யாரு? அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கும் அவர் அப்படித்தான் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும்
2 பேதுரு 3:9. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல அலையிலே சொல்லுவோமா? நீடிய பொறுமை உள்ள. கள்ள தீர்க்கதரிசி கூட மனம் திரும்பச்சுக்கு அவர் அப்படியா எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். அவர் அப்படித்தான் இருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசியில மோசமான தீர்க்கதரிசி யாரு? மோசமான தீர்க்கதரிசி யாரு பைபிள்ல? மோசமான தீர்க்கதரிசி யாருங்க? ஒரு லேடி தீர்க்கதரிசி. யாரு? எசபேல். எசபேல். அந்த எசபேலுக்கும் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த எசபேலுக்கும் அவர் மனம் திரும்ப முடியாத தவணை கொடுத்தார். கலங்கத்தில் சொல்லுவோமா? யாருக்கு? நம்மலாம் கொடுக்க மாட்டோம், நம்ம சத்தியமா கொடுக்க மாட்டோம். வெளிப்படுத்தல் 2:21 அவள் மனந்திரும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நான் தவணை கொடுத்தங்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரு? எப்படிங்க இருக்கிறாரு? அப்படிதான் கிருபையாத்தான் இருக்கிறார். அப்ப கவனிங்க, இந்த கட்டத்தை விட்டு, தேவ பிள்ளைங்கிற கட்டத்தை விட்டு எப்படி போயிருந்தாலும் சரி, சரியா, அவர் இன்னைக்கு என்ன தான் எதிர்பார்க்கிறாரு? மனம் திரும்பி என்கிட்ட வா. நல்ல இல்லையே சொல்லுவோமா? திரும்பி என்கிட்ட வா. இப்ப எல்லாம் கவனிங்க, நாம இப்போ வந்துட்டோம், தேவ பிள்ளையா இருக்கிறோம். கரங்க தல்லே சொல்லுவோமா? நம்ம வந்துட்டோம். இப்போ யாரா இருக்கிறோம்? நான் தேவ பிள்ளையா இருக்கேன்னு சொல்லுங்க. கரங்க தல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. தேவ பிள்ளையா இருக்கிறேன் நானு, தேவ பிள்ளையா இருக்கிறேன். இப்போ தேவ பிள்ளையா இருக்கிறேன் நானு, பூர்ணமாகல அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ பிள்ளையா நான் இப்ப இருக்கிறேன், ஆனா நான் எல்லாத்தையும் பூர்ணமாயிட்டேன் அப்படி கிடையாது. நான் இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளையா தான் இருக்கிறேன், அந்த ஸ்தானம் மாறாது. ஸ்தானம் அப்படியே தான் இருக்குது. தேவ பிள்ளையா தான் இருக்கிறேன், வந்துட்டல தான் தேவ பிள்ளையா இருக்கிறேன், அது ஸ்தானம் மாறாது. அப்போ ஆனா இன்னும் நான் பூர்ணப்படவில்லை, இன்னும் நான் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதை சரி செய்வதற்கு அவர் சொல்றாரு, நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானா. அல்லேலூயா. புரிஞ்சிச்சின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாக யாரா நடக்கணும்? எப்படிப்பட்டவங்களா நம்ம நடக்கணும்? எப்படிப்பட்டவங்களா நடக்கணும்? எப்படிப்பட்டவங்களா நடக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளா நடக்கும். அவருடைய குடும்பத்தாரும், அவருடைய வீட்டாரும், காட்ஸ் ஃபேமிலியா. அவர் எனக்கு அப்பா அப்படின்னு என்ன செய்யணும்? அவர் அழைத்த அழைப்புல என்ன செய்யணும்? நடக்கணும். கரங்க ஜல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் அப்படி பாத்திரவான நடக்கும்போது, கவனி பாத்திரவான நடக்கும்போது அவர் சொல்ல, நான் உனக்கு பங்களா தரேன்னு சொல்ல. நீ பாத்திரவான நடந்தீனா உனக்கு பங்களா, நீ பாத்திரவான நடந்தீனா உனக்கு கார், நீ பாத்திரவான நடந்தீனா உனக்கு இது, அப்படியா சொல்றாரு? ஏதாவது இல்ல, புதிய உடன்படிக்கையில இல்ல. அப்ப பாத்திரவான நடந்தான்னு வச்சுங்களேன், என்ன காரியம்? இதை சொல்ற ஆள் யார் சொல்றா தெரியுமா? யார் சொல்றா? எபேசு 4:1 வாசிங்க. யார் சொல்றா? வாசிங்க. எபேசு 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு பாருங்க, அது தமிழாக்கம் பண்ணி பாருங்க, ஃபோல்டர்ல இருக்கும். வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படிங்கிறார். கவனிங்க, பாத்திரவானா நடந்த மனுஷன், அந்த காலத்துல நடந்த மனுஷன் யாரு? பவுல். சரியா? பாத்திரவான் நடந்தவர் இப்ப எங்க இருக்கிறாருங்க? நீங்க சொல்லுங்க, எங்கெங்க இருக்கிறாருங்க? என்னங்க பேச மாட்டீங்க? எங்க இருக்கிறாரு? கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டன் அப்படிங்கிறாரு. நம்ம தமிழ் பைபிள கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டன் போட்டிருக்கு. அதான்ப்பா இப்ப ஓபன் பண்ணிக்கலாம் தான். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் போட்டிருக்குல்ல. இது தமிழ் பைபிள கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் போட்டிருக்கு. ஆனா இதுல அடுத்து, ஆனா அது உண்மையான தமிழ், அது இங்கிலீஷ் பைபிள், அது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கவனிங்க எப்படி போட்டிருக்குன்னா, சரியா, அங்க பாருங்க. அதனால தான் பவுலாகிய நான் புறஜாதிகளாக உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் கைதியாக இருக்கிறேன். இது 3:1 நினைக்கிறேன். எபேசு 3:1. எபேசு 3:1 என்ன சொல்றாரு? அதுலயும் பாருங்க, அதுலயும் இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாகி நான் வாரு. கவனி. இப்ப யாருக்கு அவர் கைதியா இருக்கிறார்? கரெக்டா சொல்லுங்க, யாரு கைதியா இருக்கு? எந்த அரசுல? ரோம பேரரசுல. யாருக்கு கைதின்னு சொல்லணும்? அவரு யாருக்கு கைதின்னு சொல்லணும்? இப்போ அவரு ரோமர்கள் கைதின்னு சொல்லணும், சீசருக்கு கைதி, ராயனுக்கு கைதியா இருக்கிறேன்னு சொல்லணும். அவர் யாரு கைதியா இருக்கிறான்றாரு? உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் கைதியாக இருக்கிறேன், நான் கிறிஸ்து இயேசுடைய கைதிங்கிறார். இப்ப அடுத்த இது போடுங்க, 4:1. இன்னொன்று இருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசுடைய கைதி என்றார். பாத்திரவான் நடந்தவர் எங்க இருக்கிறாரு? ஜெயில. கர்த்தருடைய, இதான் 4:1. ஆகையால் கர்த்தருடைய கைதியாகிய நான். யாருடைய கைதியாகிய நான்? யாருடைய கைதியாங்க? இவருடைய சாவு என்ன தெரியுமா? தோனி சாவு என்ன தெரியுமா? தலை வெட்டப்பட்டு செத்தார். அதனால பாத்திரவானா நடந்தாக்க பங்களா கிடைக்கும், கார் கிடைக்கும் பைபிள் சொல்லல, புதிய உடன்படிக்கை சொல்லல. பாத்திரம் நடந்தவர்
கைதியா இருக்கிறார். ஆனா கைதியா இருந்தாலும் அவர் யாரோட கைதிங்கிறார்னா ரோம பேரரசன் கைதின்னு சொல்லல, சீசர் ராயனுடைய கைதின்னு சொல்லல. அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய கைதி, கிறிஸ்து இயேசுவினுடைய கைதி. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றார், எல்லாம் அவருடைய கைதியா இருக்கிறப்பா. பாத்திரவான நடந்தவர் ஜெயிலில் இருக்கிறார். சரியா? அவர் சொல்றாரு, பாத்திரம் நடக்கும்படி உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். அப்போ பாத்திரம் நடந்தா இந்த மாதிரி இது கிடைக்கும் அது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி இல்லை, அதை எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை, அன்பினால நடக்கணும். நல்ல கரங்குதலே சொல்லுவோமா? எதனால நடக்கணுங்க? அன்புனால. இப்போ வாசிங்க, அதே எபேசியர்ல 4:1 தானே அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரம் நடங்கன்றாரு. என்னவா சொன்னாரு? நான் எபேசியர் 1:6 பார்த்தோம். நம்ம ஸ்வீகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டான்னு பார்த்தோம் இல்லையா? எபேசி 1:6 ஸ்வீகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டான்னு பார்த்தோம். எபேசி 2:19 அந்நியரும் பிரதேசமாக இராமல் தேவனுடைய வீட்டாரா இருக்கணும்னு பார்த்தோம். எபேசி 4:1 அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடங்கிறாரு. எப்படி நடக்க சொல்றாரு? எபேசி 5:1 பாருங்க. 5:1 வாசிங்க. எபேசி 5:1 யாரா இருந்து நடக்க சொல்றாரு? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. யாரா இருந்து பின்பற்றுவர்களாகி? அதான் யாரா இருந்து? பிரியமான பிள்ளைகளைப் போல. தேவ பிள்ளைகளா, அடிமை பிள்ளைகளாக, வேசி பிள்ளைகளா, சாபத்தின் பிள்ளைகளா இல்ல, தேவ பிள்ளைகளா இருந்து தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் எதிலே நடந்து கொள்ளுங்கள்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன கெட்ட குமாரன் மாதிரி போனவங்களுக்கு என்ன அழைப்பு? என்னங்க அழைப்பு? கெட்ட குமாரன் மாதிரி போனவங்களுக்கு என்னங்க அழைப்பு? திரும்பி வா, மனம் திரும்பி வா. தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரா, என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீ என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், என்னை நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் நமக்கு எப்படி நடக்க சொல்றாரு? நம்மள எப்படி நடக்க சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா. அப்ப எதனால இவ்வளவும் செஞ்சாரு? நம்மள அவர் குடும்பத்துல, பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற குடும்பத்துல குறை இல்லை அவங்களுக்கு. நம்ம 3 பேர் தான் குறையா இருக்கிறோமே, நிறைய பேர் சேர்த்துக்கலாமா? அப்படி இல்லை. அவர் அன்புனால, தயவுனால, இரக்கத்தினால, தீர்மானத்தின்படி அவர் ஃபேமிலியை எக்ஸ்பேண்ட் பண்றாரு, விரிவாக்கம் செய்கிறாரு. மனிதர்களை நான் என்னுடைய குடும்பத்துக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி நம்ம எல்லாம் அவர் குடும்பத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாரு அப்படின்னா தேவனுடைய பிள்ளை, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அப்போ எப்படி நடக்கணும்னா, அவருடைய பிள்ளையா அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமான என்ன செய்யணும்? நடக்கணும். அதை நம்மளை உந்தி தள்ளுறது எதுவாக இருக்கணும்? நான் பயமா இருக்கக்கூடாது. உந்தி தள்ளுறது எதுவாக இருக்கணும்? அன்பு. உந்தி தள்ளுறது எதுவாக இருக்கணும்? நன்றி இறந்த இருதயம். உந்தி தள்ளுறது எதுவாக இருக்கணும்? கிரைஸ்ட். நம்மை உந்தி தள்ளுவது அன்பு, நன்றி இறந்த இருதயம், கிறிஸ்து. இதுதான் நம்மளை, இந்த காரியங்கள் தான் நம்ம என்ன செய்யலாம்? நம்மளை உந்தி தள்ளணும். அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரமான நடக்குது. வேற பக்கம் பயத்தில் போயிடக்கூடாது, அல்லது இந்த பக்கம் என்ன வேணா பண்ண போறேன்னு வேசி பிள்ளைகளா போயிடக்கூடாது, அல்ல டோட்டலாக அவரை மறுதளிச்சு என்ன பண்ணக்கூடாது? சாபத்தின் பிள்ளைகளாக போயிடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகவே நிலைத்திருக்கணும். அவர் அன்பில் நிலைத்திருக்கணும், வார்த்தை நிலைத்திருக்கணும், அவருடைய வசனத்தை நிலைத்திருக்கணும், அவரில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து அவர் பிள்ளையா நடக்கணும். சரியா? அன்புனால நடக்கணும். என்னையும் பிள்ளையா ஏற்றுக்கொண்டீரே அப்படி நன்றி இருந்த இதயத்தோடு நடக்கணும். சரியா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான என்ன நடக்கும்? என் இடத்துல யாரையும் வேணாலும் அவர் என்ன பண்ணியிருக்க முடியும்? தத்து எடுத்திருக்க முடியும். ஆனால் என்னைய தான் எடுக்கணும்னு முன்னே அறிந்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி, அதுக்காக தன் குமாரனை அனுப்பி பலியாக்கி, சரியா செஞ்ச குமாரன் எனக்காய் பலியாகி ஆவியான எனக்கு வெளிப்படுத்தி இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அந்த பிள்ளை அப்படிங்கிற சந்தோஷத்தோட அன்பில் நிறைந்து அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் என்ன செய்யணும்? நம்ம நடக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளையா இருக்கிற நான் பூரணப்படலை, இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை சரி செய்வதற்கு நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் என்ன செய்யணும்? நடக்கணும். நான் அவரோடு கூட ஆவியானவர் நடத்த நான் நடக்க நான் அவரை போல என்ன செய்வேன்? மாறிக்கொண்டே இருப்பேன், பூரணமாகிக்கொண்டே இருப்பேன், பூரணப்பட்டவனாய் மாறிக்கொண்டே இருப்பேன். அதுக்காக தான் நம்மள என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். கிழங்கு தெல்லே சொல்லுவோமா? அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முதலாவது இந்த நாளத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? என்னையும் பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்க எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உண்மை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் கோபாக்கனை பிள்ளையா இருந்த ஆண்டவரே, என்னை நீர் கத்தாமுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர். உலகம் தோன்றதுக்கு முன்னவே என்னை முன்னறிந்து முன்குறித்து
உடைய காருண்யத்தினால் என்னை அழைத்து நீதிமானாக்கி ஆண்டவரே உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. தேவனே, என்னை உடைய பிள்ளையாய் மாற்றும். உடைய குமாரனே எனக்காய் பலியாய் தந்தீரே. குமாரனே எனக்காய் ஜீவனையே கொடுத்தீரே. ஆவியானவரே, சத்தியத்தை வெளிப்படுத்தி எனக்குள்ள வாசம் பண்ணி நான் தேவட பிள்ளைன்னு என் ஆவியில சாட்சி கொடுக்குறீங்களே. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறீங்களே. நம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து முதலாவது ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்ன புறக்கணித்து இருக்கிறாங்க ஆண்டவரே. சொல்லுவோம் ஆண்டோட்ட, எத்தனையோ பேர் என்ன புறக்கணித்து இருக்கிறாங்க ஆண்டவரே. வேணாலும் சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஏன்னா வேணாலும் சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரே என்ன புறக்கணித்தல் உண்டு ஐயா. நான் புறக்கணிக்கப்பட்டு இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. புறக்கணித்து இருக்கணும்னா நீங்க தான் என்ன புறக்கணித்து இருக்கணும். எல்லா விதத்திலும் நீங்க தான் ஆண்டவரே என்ன புறக்கணித்து இருக்கணும். ஆனா நீங்க என்ன புறக்கணிக்கலையாப்பா. உங்க பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களாப்பா. இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளைன்னு எனக்கு ஆண்டவரே ஸ்தானத்தை தந்திருக்கீங்க, அடையாளத்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் பிள்ளையாக ஆண்டவரே. அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பில பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொல்றபடி ஆண்டவரே. நான் அன்பில நடக்க எனக்கு கிருபை தாங்க. கேட்பான் ஜோமனமா கேட்பான். அன்புல நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. பூரண அன்பில் நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் வேசி பிள்ளையா போகக்கூடாது ஆண்டவரே. என்ன வேணாலும் செய்வேன்னு போகக்கூடாதுப்பா. பாவத்தில் நிலைநிற்க நான் போகக்கூடாது ஆண்டவரே. அப்படி நான் போயிருந்தேன். இப்போ கெட்ட குமாரன் வந்தது மாதிரி நான் வரேன் ஆண்டவரே சொல்லுங்க. வரேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரப்பா சொல்லுங்க. இன்னைக்கு வரேன் ஆண்டவரே. ரொம்ப தூரம் போயிட்டேன். ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்னோட பேசியிருக்கீங்க. நீங்க தந்த ஸ்லாக்கியத்தை அறிந்து கொள்றேன். உங்க பிள்ளையா ஏற்றுக்கிறீங்க. இன்னைக்கு நான் ரிட்டர்ன் வரேன் ஆண்டவரே. இன்னைக்கு வரேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரேன் ஆண்டவரே. ஒருவேளை சாபத்தின் பிள்ளையா போயிருந்தா கூட அன்னைக்கு எசபேலுக்கு அவர் தவணை கொடுத்தாரு மனம் திரும்பன்னு சொன்னா. இன்னைக்கு அதே அப்படியே தான் இருக்கிறாரு. ஆண்டவரே நான் வரேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் வரேன், ரிட்டர்ன் வரேன் ஆண்டவரே. ரிட்டர்ன் வரேன்ப்பா. ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேன். நான் இன்னும் பூரணப்படல ஆண்டவரே. சரி செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் சரி செய்யாவதுக்கு நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானா உங்களுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நான் நடக்கணும் ஆண்டவர். கேட்பமா ஆண்டவர், உங்க பிள்ளைங்கிற ஸ்தானத்துல நடக்கணும். உங்க வீட்டுக்கு ஆண்டவரே, உங்க குடும்பம் நான் உங்க குடும்பத்தின் உறுப்பினர் நான் நடக்கணும் ஆண்டவரே. அன்புனால நான் நடக்கணும்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோட நான் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுன்னு உங்களை பார்த்து நான் நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க அழைக்கப்பட்ட ஆண்டவர், நான் அழைக்கப்பட்டிருக்க அழைப்புக்கு, நீங்க அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமான நடக்கணும் ஆண்டவரே. அன்புனால நடக்கணும்பா. நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல மாட்டால. கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. அவரோட உதவி இல்லாமல் நடக்க முடியாது. அவர் தான் நம்மளை நடக்க வைக்கணும். ஆண்டவரே நான் உதவி கேட்கிறேன் ஆண்டவரே. நீங்க விரும்புறபடி நம்முடைய உங்களை ஆண்டவரே நான் பாத்திரவானா நடக்கணும், பிள்ளையா நான் நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க. என் கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, அந்த வேலையிலும் இயேசு நாமத்தை எடுத்து வருகிறோம். கரங்களை வைத்திருக்க ஒவ்வொருவரும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய பிள்ளைகளா நீர் ஏற்றுக்கொண்டு இருக்கிற தயவுக்காய், கிருபைக்காய், இரக்கத்துக்காய், காரணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அழைத்திருக்க அழைப்புக்கு பாத்திரவான்களாக ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளாய் நடக்க ஆண்டவரே. தேவ பிள்ளை, ஜீவனுள்ள தேவோட பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்துல அதை உணர்ந்து அன்புல நாங்கள் நடக்க, நன்றி இதயத்தோடு நாங்கள் நடக்க, கிறிஸ்துவை வைத்து ஆண்டவரே, கிறிஸ்துன்னு சொல்லி உண்மையே முன்வைத்து நாங்கள் நடக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களோட பேசினதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.